ரோமர் 14ஆம் அதிகாரத்துல 9வது வசனம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 9வது வசனம், பக்கம் 223. கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். இத திருவிவிலியத்திலையும் முடிஞ்சா படிங்க. கிறிஸ்து மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். சரிங்களா? இப்ப மரித்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு எளிதா புரியுது. அதுக்கப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். இந்த எழுந்தும் பிழைத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஆழமா இந்த நாள்ல நம்ம சிந்திக்கலாம். கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற ஒரு மையப்படுத்தின அந்த ஒரு பாடத்துல தான் இந்த நாள்ல நம்ம இந்த காரியங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். வாசிங்க. ஏனெனில் இறந்தோர் மீதும் வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்தவே கிறிஸ்து இறந்தும் வாழ்கிறார். இறந்தும் வாழ்கிறார். ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க அப்படியா? இறந்தும் வாழ்கிறார். தொடர்ந்து வாசிங்க. அப்படி இருக்க நீங்கள் ஏன் உங்கள் சகோதரர் சகோதரிகளிடம் குற்றம் காண்கிறீர்கள்? ஏன் அவர்களை இழிவாக கருதுகிறீர்கள்? நாம் அனைவருமே கடவுளின் நடுவர் இருக்கை முன் நிறுத்தப்படுவோம் அல்லவா? ஓகே, நீங்க இதுல 8ஐயும் கூட நீங்க வாசிங்க. திருவிவிலியத்தில் 8ஆம் வசனம், வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கு என்றே வாழ்கிறோம், இறந்தாலும் ஆண்டவருக்கு என்றே இருக்கிறோம். ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாய் இருக்கிறோம். ஓகே, இப்ப இந்த திருவிவிலிய மொழிபெயர்ப்புல 9வது வசனத்துல அந்த வார்த்தை, எக்ஸ்ட்ராவான வார்த்தை இதுல இல்ல. சரிங்களா? 9வது வசனத்தை திரும்ப படிங்க. நம்ம இதுல கிங் ஜேம்ஸ். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். சரிங்களா? அப்ப மரித்து அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியா புரியுது. எழுந்து அப்படிங்கிறது என்ன? பிழைத்து அப்படின்னா என்ன? 2 வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. எழுந்து அப்படின்னு ஒரு வார்த்தை. அப்ப பிழைத்துன்னா மரித்தேன் உயிர்த்தேன் சதா காலத்திலும். இது எங்க இருக்கு வசனம்? வெளிப்படுத்துதல் 1:18. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இந்த இடத்துல ஒரு வார்த்தை தான் இருக்கு. இங்கே மரித்தேன் உயிர்த்தேன் சதா காலத்திலும் உயிரோடு இருக்கிறேன் அப்படியே இருக்கு. சதா காலத்திலும் உயிரோடு இருக்கிறேன். சரிங்களா? ஆனா அந்த ரோமர் 9:14 மட்டும் மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்னைய நாளில் நம்ம பாடமாக கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, நம்முடைய ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலினாலே நம்மளுக்கு என்ன நன்மை உண்டாயிருக்கு? மரித்ததுனால நம்மளுக்கு என்ன உண்டாயிருக்கு? மரித்ததுனால நம்மளுக்கு என்ன உண்டாயிருக்கு? ஜீவன். அவர் மரித்ததுனால அவருடைய மாமிசீக நித்திய ஜீவன் நம்மளுக்கு மீட்கும் பொருளாக கிடைச்சிருக்கு. அது மட்டும் நம்மளுக்கு போதுமானதுதான். சரிங்களா? அவர் உயிர்க்கிறாரா உயிர்க்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதிலை நம்ம தேடுறது அடுத்த பட்சம்தான். இப்ப நம்மளுக்கான ஜீவன் கிடைக்கணும் அப்படின்னாலே அதை யார் கொடுத்துட்டா? கிறிஸ்து மரணத்திலே கொடுத்துட்டார். சரிங்களா? அந்த மரணத்துல அவர் கொடுத்த ஜீவன் எப்படிப்பட்ட ஜீவன்? நித்திய ஜீவன். அது தேவத்தன்மைக்குரிய ஜீவனா, மிருகங்களுக்குரிய ஜீவனா, இல்ல தேவ தூதர்களுக்குரிய ஜீவனா, இல்ல வேற எந்த ஜீவனா? அப்பனாக்கி அவர் எதுக்கு மனுஷனா வரணும்? அவர் தேவனாவே இருந்துட்டு அங்கேயே சாக வேண்டியதானே? என்ன ஜீவன்? மனுஷீக ஜீவன். அதுதான் நித்திய ஜீவன். சரிங்களா? கேள்வியை குழப்பணும்னா டாக்டரினே மாறி போயிருது, போதனையே மாறி போயிருது. சரிங்களா? அப்ப அவர் கொடுத்த ஜீவன் என்ன ஜீவன்? மனுஷீக ஜீவன். வார்த்தை மாமிசமாகி மனுஷீக ஜீவனை தான் நம்மளுக்கு கொடுத்தார்.
ஒருவேளை தேவ ஜீவனை கொடுத்திருந்தா, தேவனுக்குள்ள அந்த தன்மைக்குரிய ஜீவனை கொடுத்திருந்தா வந்திருக்க வேண்டியது. அப்படி கொடுத்திருந்தா நம்மளுக்கு ஓகே ஆயிருக்குமான்னு கேட்கிறேன். ஒவ்வொருத்தரா சொல்லுவோம். அதான் ஏன் தேவனுடைய ஜீவனாக அவர் கொடுத்திருக்கலாம், இல்ல தேவதூதர் ஜீவனா கொடுத்திருக்கலாம், இல்லன்னா ஆடு மாதிரி பிறந்து, ஏன்னா வசனம் கூட உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற சுத்தமான ரத்தம் தான் கொடுத்தாரு. ஏன் ஆடு சுத்தமான ஒரு ஆடா பிறந்து சுத்தமான ஒரு ஆடா ரத்தத்தை சிந்திருந்தா அது சுத்தம் இல்லாத ரத்தம் ஆயிருமா? எது அதான் பிரதர், அவர் ஏன் தேவத்தன்மையிலே இருந்துகிட்டு அந்த ஜீவனை அப்படியே அங்கிருந்து செத்து கொடுக்கல? அப்ப மனுஷன் மனுக்குலம் அவனுடைய ஜீவன் தான் போயிருக்கு, தேவத்தன்மைக்குரிய ஜீவன் எல்லாம் போகல. அப்ப மனுஷீக ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ஜீவனுக்கு. அப்ப ஜீவனுக்கு ஜீவன் கொடுக்கணுங்கிறதா மீட்கும் பொருள். இப்ப மீட்கும் பொருள்ங்கிற அடிப்படை சத்தியமே திரும்ப ஏஃபார் ஆப்பிள்ங்கிற மாதிரி எடுக்கிற மாதிரி நம்மளை கொண்டு போகக்கூடாது, சரிங்களா? அப்ப ஜீவன் கொடுக்கக்கூடிய அந்த தன்மை முழுவதும் மனுஷீக பரிபூரணத்திற்குரிய ஜீவனை கிறிஸ்து மனுஷனாக வந்து கொடுத்தார், சரிங்களா? இல்லைன்னா மிருகமா வந்து கொடுத்தா ஏத்துக்கலாமா? அதோட இது நல்லா இருக்கும்னா அதுவே போதுமா? அப்பனா அவர் ஆடா வந்து பிறந்து அவர் ஜீவனை கொடுத்திருந்தாருன்னா அந்த ஜீவன் போதுமானதான்னு கேட்கிறேன். அப்புறம் அதோட இது நல்லா இருக்கும்னா அப்பனா மனுஷீக ஜீவனை கூட தேவத்தன்மைக்குரிய ஜீவனை கொடுத்திருந்தா அதோட இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு சொல்லுவீங்களா? கரெக்டா சொல்லணும் நம்ம. ஜீவனுக்கு மீட்கும் பொருள் கரஸ்பாண்டிங் ஈக்குவலன்ட் கரஸ்பாண்டிங் பிரைஸ் ஆன்டிலியூட்ரான் அப்படிங்கிற கிரேக்க பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரி நிகர் சமான விலை. அது ஆட்டினுடைய ஜீவன் அல்ல, இல்ல மற்ற எந்த மிருகங்களுடைய ஜீவன்லாம் மனுஷனுக்கான ஜீவனுக்கு ஈக்குவல் இல்லை. ஒருவேளை தேவனுடைய ஜீவனா தேவத்தன்மைக்குரிய ஜீவனா இருக்குதுன்னா அந்த தேவத்தன்மைக்குரிய ஜீவன் மனுஷீக ஜீவனுக்கு ஈக்குவல் இல்லை. தேவதூதர்கள் மனுஷர்களை காட்டிலும் யாரு? தேவதூதர்களா? தரிசனை காட்டிலும் தேவதூதர்கள் சற்று சிறியவர்களா? பெரியவர்கள். நீங்க கொஞ்சம் தூங்குறீங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு ரிவர்ஸ்ல கேள்வி கேட்கிறேன், சரிங்களா? எல்லாம் தூக்கத்திலே இருக்கிற மாதிரியே இருக்கு. அதுதான் வசனம். நான் கேள்வி கேட்டது எப்படி கேட்டேன்? தேவதூதர்கள் சற்று அப்படி சொல்லணும், சரிங்களா? ஓகே. அப்ப மீட்கும் பொருள்ங்கிறது எந்த ஜீவனை தான் கொடுக்கறதுக்குரிய ஒரு விஷயம்? மனுஷீக ஜீவன். அதான் ஈக்குவலன்ட் கரஸ்பாண்டிங் பிரைஸ்ன்னு சொல்ற மீட்கும் பொருள், சரிங்களா? ஓகே. இந்த மீட்கும் பொருளுக்குரிய ஒரு விஷயத்துல அவர் மனுஷனாக மரித்த அந்த ஜீவன் கிடைச்சிருச்சு, மீட்கும் பொருள் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5-6 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுத்த கிறிஸ்து யாசுவா அவரே. படிங்க. 2ஆம் அதிகாரம் 5. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், பக்கம் 286. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாவற்றையும் மீட்கும் பொருளாக. எல்லாவற்றையும் மீட்கும் பொருளானா ஆடு மாடெல்லாம் சேர்த்து மீட்கிற மாதிரி, சரிங்களா? ஒரு கமா, ஒரு புல் ஸ்டாப், ஒரு கா, இச்சு இதெல்லாம் மாத்தினா ஆன்சர் மாறுது, சரிங்களா? அதனால விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவராய் கிறிஸ்து ஒரு ஒரு புள்ளி, ஒரு கமா, ஒரு ஒரு உறுப்பு அப்படின்னு சொல்றாரு. இப்ப இக்குனா இக்குக்கு மேல என்ன இருக்குங்க? ஒரு புள்ளி இருக்கா? அந்த புள்ளிங்கிறதான் உறுப்பு, சரிங்களா? அதை கூட நான் நிறைவேற்ற வந்தேன்னு சொல்லி இருக்கிறார். இக்குங்கிற ஒரு தமிழ் வார்த்தைக்காக சொல்ல வேணாம். எபிரேய எழுத்துக்கள்ல இது மாதிரி அநேக இடத்துல மேல கீழே சைட்ல எல்லாம் புள்ளி புள்ளியா வரும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு, சரிங்களா? அப்ப நீங்க மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17-18 கூட படிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 17-18. அது முதல் இயேசு மனந்திரும்புங்கள், பரலோக 5 நியாயப்பிரமாணத்தை ஆனாலும்
தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். அழிப்பதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன் அப்படிங்கிறார். சரிங்களா? அப்ப அழிப்பதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கு வந்தேன் அப்படிங்கும் போதுதான் அடுத்த வசனம் என்ன சொல்றாருன்னு பாருங்க. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சரிங்களா? எழுத்தின் ஒரு உறுப்பு. நீங்க அதை திருவிவிலியத்துல படிச்சு பாருங்க. எழுத்து ஒரு புள்ளியாவது அப்படின்னு வரும். சரிங்களா? படிங்க. 5:17. மத்தேயு 5:17 திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என்ற பாருங்க. ஒரு சிற்று எழுத்தோ, ஒரே ஒரு எழுத்து அல்லது அதுல உள்ள ஒரு புள்ளியோ என்னாக ஒழியாது, அது அத்தனையும் நிறைவேறும் அப்படிங்கிறார். சரிங்களா? அப்ப நம்ம ஒரு வார்த்தை வசனம் இதுக்குதான் வியாக்கியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு எழுத்துக்கும் எழுத்தினுடைய ஒரு புள்ளிக்கு நம்ம இதுவரையும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோமா? அதனாலதான் சொல்றேன், இந்த இடத்துல நம்ம படிக்கும்போது வசனத்தை கொஞ்சம் தெளிவா படிக்கணும்னு சொல்றேன். சரிங்களா? நம்ம கொடுக்கப்பட்ட வசனத்திலே நிறைய தெளிவான மொழிபெயர்ப்புகள் இல்லை. இப்ப கூட நம்ம பார்த்தோம், மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். இதுல திருவிவிலியத்துல அந்த வார்த்தையே காணும். சரிங்களா? அப்ப அதனுடைய தன்மை, உண்மை தன்மை என்னங்கிறத ஆராய்ச்சி பண்றதுக்கே காரியங்கள் நம்மளுக்கு புரியாம போயிடும். சரிங்களா? சரி, இப்ப ஆண்டவர் கூட இன்னொரு வசனம் சொல்றார். யோவான் 11 24 வசனம். யோவான் 11 அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிரோடு எழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். பாருங்க, உயிர்த்தெழுதல் நடக்கும் அந்நாளிலே என்ன அவர்? அவனும் உயிரோடு எழுந்திருப்பான். அப்ப உயிரோடு எழுந்திருக்கிறதுனா என்ன, உயிர்த்தெழுதல்னா என்ன? இதுல கூட ஒரு கேள்வி இருக்கு. புரியுதுங்களா? செத்த நிலைமையில இருந்து எழுப்புறது. சரி, உயிர்த்தெழுதல்னா தேவன் எழுப்புறது. அதான் உயிர்த்தெழுதல்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. சரிங்களா? உயிர்த்தெழுதல். சரிங்களா? அப்படி உயிர்த்தெழுதல் சொல்லும் பொழுதுதான் இங்க என்ன, அதுக்கு முந்தின வசனம் படிங்க. இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். ஓகே, அடுத்த வசனத்தை படிங்க. இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இந்த இடத்துல கிளியரா வார்த்தை கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு வார்த்தையாக சொல்லப்படுது. நானே உயிரும் உயிர்த்தெழுதலும் அப்படிங்கிறார். நான் உயிருமா இருக்கிறேன், உயிர்த்தெழுதலுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். சரிங்களா? அப்ப இங்க மார்த்தாள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையில அவன் என்ன ஆவான்? உயிர்த்தெழுதல் நடக்கும் உயிர்த்து எழுந்திருப்பான். சரிங்களா? உயிர்த்தெழுதல்ங்கிறது நடக்கும், அதுல அவனும் உயிர்த்து எழுந்திருப்பான். அப்ப அந்த ஒரு காரியத்தை இங்க பாக்குறோம். சரிங்களா? அப்ப இதுல உயிர் கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னா, உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற இன்னொரு பாட்டு இருக்கு. சரிங்களா? இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிர் அடைதல் அப்படின்னா என்ன, உயிர்த்தெழுதல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இந்த விஷயங்களை நம்ம தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். உயிர் அடைதல் வேறு, உயிர் அப்படிங்கிறது வேறு. சரிங்களா? இத லூக்கா 20:35 உயிர்த்தெழுதலை பத்தி ஒரு டெஃபினேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. படிக்கலாம் பாருங்க. லூக்கா 20:35 மறுமையையும் மரித்தோர் எழுந்திருக்கிறதையும் அடைய பாத்திரனாக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. தொடர்ந்து
அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள் ஆனபடியினால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். இந்த 36 தான் உயிர்த்தெழுதலுக்கான ஒரு டெஃபினேஷன் கிடைக்குது. உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள் அல்லது உயிர்த்தெழுதல் அப்படின்னா என்னன்னா, அவர்கள் மரிக்கவே மாட்டார்கள். சரிங்களா? ஒருத்தவங்க உயிர் தெழுந்துட்டாங்கன்னா மரிக்கவே மாட்டார்கள் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. திரும்ப படிங்க 36. 36ஆம் வசனம். அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள் ஆனபடியினால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். பாத்தீங்களா? அப்ப இதுதான் என்னன்னு பாக்குறோம்னா, அவர்கள் மரிக்க முடியாத ஒரு தன்மைக்குரிய ஒரு விளக்கத்துக்கு போகும்போது உயிர்த்தெழுதல். புரியுதுங்களா? ஒருத்தர் உயிர் தெழுந்துட்டார்னா அவர் மரிக்க முடியாது. சரிங்களா? ஆனா உயிரடைதல் அப்படிங்கிறது, இப்ப உதாரணமா விதவையின் மகன் உயிரடைந்தார். சரிங்களா? அது உயிர்த்தெழுதல் இல்ல, உயிரடைதல். வித்தியாசம் புரியுதா? அப்ப முழு மனுக்குலமே உயிர் அடையும், உயிர்த்தெழுதல் அடையாது. சரிங்களா? முழு மனுக்குலமே பிரேதக்குள்ளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்பார்கள். அப்பொழுது 26 26 படிங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்ப சத்தத்தை கேட்கணும்னாலே அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கணும்? அதான் உயிர் அடைதல். உயிர் அடைதல் வேறு, உயிர் எழுதல் வேறு. சரிங்களா? இதை புரிஞ்சுக்கோங்க. அப்ப உயிர் அடைதல்ங்கிறது, லாசர் உயிர் அடைந்தார் 4 நாளைக்கு கழிச்சு, ஆனா அவர் உயிர்த்து எழவில்லை. சரிங்களா? உயிர் அடைதல்ங்கிறது மனுஷனாக திரும்பவும் உயிரடைந்து வரலாம், ஆனா திரும்பவும் மரிக்க வாய்ப்பு இருக்குங்கிறதா உயிர் அடைதல். புரியுதுங்களா? ஆனா ஒருத்தர் உயிர் தெழுந்துட்டாருன்னா அவர் மரிப்பது இல்லை, மரிக்க முடியாது, அந்த தன்மைக்கு போயிடுவார். அப்ப ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மரணம்ங்கிறது வருது. யாருடைய வாழ்க்கையில வருது? எல்லாருக்கும். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறாங்க. அப்ப அந்த மரணத்துக்குள்ளான ஒரு விஷயத்துல போன பிறகு நம்மளுக்கு எல்லாம் மரணத்துக்குள்ள போறோம். மரணம் நம்ம தலையில எழுதி இருக்கு. சாக போறோம், சாகுறோம், செத்து இருக்கிறோம். அநேகர் செத்து அடக்கம் பண்ணப்பட்டுலாம் இருக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு வகையில தான் மரித்த பிறகு நம்மளுக்கு ஒரு உயிரடைதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் முழு மனுக்குலத்துக்கும் மீட்கும் பொருளாகிய கிறிஸ்துவனுடைய ஜீவனால நம்முடைய ஜீவன் உயிரடையுது. மீட்கும் பொருளை கொடுக்கறதுனால என்ன ஆகுதுங்க? உயிரடையுது. உயிர் மட்டும்தான் அடையுது ஒழிஞ்சு உயிர்த்தெழுதல் இல்லை. சரி, இதை நம்மளுடைய வாழ்க்கையில பொருந்தி பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில இதை எப்படி பொருந்தி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருது? கொஞ்சம் முன்னாடி வந்துங்கம்மா. எப்போ மைக் அங்க எங்க கொடுக்க முடியாதுல்ல. சொல்லுங்க. நம்மளுக்கு நித்திய ஜீவன் எப்படி கிடைக்குதுங்க? கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது. யோவான் 3:16 படிங்க. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த முழு உலகத்துக்குமான ஜீவன் இருக்கு இல்லையா, அதை மீட்கும் பொருளா கிறிஸ்து கொடுத்துட்டாரு. அதை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் அத்தனை பேருக்குமே என்னத்தை கொடுத்துறாரு? நித்திய ஜீவனை கொடுத்துறாரு. சரிங்களா? அப்ப அந்த மீட்கும் பொருளாகிய அந்த நித்திய ஜீவனை கொடுத்து நம்முடைய ஜீவனை மீட்டெடுப்பதற்கான அவருடைய ஜீவனை கொடுத்து நம்ம செத்த அந்த ஜீவனை மீட்டெடுப்பதற்காக அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம செத்த நிலைமையில போயிருக்கிற நமக்கு என்ன ஜீவன் கிடைக்குது? நித்திய ஜீவனுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. சரிங்களா? அப்ப இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம விசுவாசிக்கும் போது, கிறிஸ்துவ விசுவாசிக்கும் போதே நித்திய ஜீவன் கிடைக்குது. அதை உறுதிப்படுத்திக்கிற ஒரு விஷயம் தான் எதுல உறுதிப்படுத்திக்கிறோம்? ஞானஸ்தானத்துல அவரோடு நாம் அடக்கம் பண்ணப்பட்டோமே ஆனால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம், புதிய ஜீவனோடு நம்ம எழுந்தும் வருகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரோமர் 6:3-4 வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். அப்ப புதிய ஜீவன்கிறது கிறிஸ்துவுக்குள்ளாக பெற்றுக்கொண்டது. பழைய ஜீவன்கிறது மனுஷீக பழைய சுவாபத்தில் உள்ள அந்த ஜீவனும் மீட்கப்படுவதற்கான ஒரு விஷயத்தை கிறிஸ்துவுக்குள்ளான ஜீவனாலே
மீட்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஓகே. இந்த ஒரு வகையில தான் உலக ஜனங்கள் எல்லாம் செத்துருவாங்கன்னு வச்சுங்க. ஒரு சில பேர் சாக மாட்டாங்க. ஆண்டவருடைய 2ஆம் வருகை வெளியரங்கமான ராஜ்யம் வரும்பொழுது யூதனுடைய வஸ்திர தொங்கலை 10 பேர் பிடிச்சிக்கிட்டு அப்படியே சாகாமலே ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு புறஜாதிகள். சரிங்களா? ஈவன் திரள் கூட்டத்துக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்குறோம். ஈவன் காரியங்களுக்குரிய ஒரு விஷயம், உலக ஜனங்கள் அனைவருமே மேக்சிமம் இறந்துருக்கிறாங்க இல்லையா? அவங்கெல்லாம் கிறிஸ்து கொடுத்த அந்த மீட்கும் பொருளினாலே அவர்களுடைய ஜீவனை மறுபடியும் பெற்றுக்கொண்டு எழுந்து வருவார்கள். நல்லா புரிஞ்சுங்க. கிறிஸ்து கொடுத்த மீட்கும் பொருளினாலே அவர்களுடைய இழந்து போன அந்த ஜீவன் இருக்கு இல்லையா, அதை திரும்பவும் பெற்றுக்கொண்டு எழுந்து வருவார்கள். சரிங்களா? அப்ப எழுந்து வரும் பொழுது அவர்களுடைய ஜீவன் இருக்கு இல்லையா, கிறிஸ்து கொடுத்த மீட்கும் பொருளினால் அவர்களுடைய அந்த பழைய ஜீவன் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணப்படணும்னா பரிபூர்ண நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். அதற்காக தான் இந்த நித்திய ஜீவனாகிய மீட்கும் பொருள், கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவனாகிய அந்த நித்திய ஜீவன் கொடுக்கப்படுது மீட்கும் பொருளா. அது கொடுக்கப்படும் பொழுது பழைய ஜீவனுக்கான அந்த நித்திய ஜீவனுக்குரிய ஒரு வாய்ப்புல அவர்கள் என்ன பண்ணணும்னா தங்களை தகுதிப்படுத்த வேண்டும். அதை தான் நம்ம லூக்கா 20ஆம் அதிகாரத்துல 34ஆம் வசனம் நினைக்கிறேன், படிங்க. வசனம் 34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வருகிறார்கள். மறுமையையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறதையும் அடைய. பாருங்க, மறுமையையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறது. அதாவது இது ஆங்கிலத்துல நான் படிக்கிறேன். பட் they which shall be counted worthy to attain that world அப்படின்னு சொல்லப்படுது. மறுமையையும், இந்த உலகத்திலிருந்தும் மறுமையிலிருந்து எழுந்திருக்கிறதுனா ஜீவனோடு எந்திரிச்சு வர்றதுலையும் அடைகிறதற்கு பாத்திரவானாக இருக்கிறவர்கள். அப்ப அதுக்கு என்ன பண்ண வேண்டும்னா அவர்கள் தங்களை தகுதிப்படுத்த வேண்டும். எதற்கு தகுதிப்படுத்த வேண்டும் அப்படின்னா, அந்த ஜீவன் கிடைக்கும், மீட்கும் பொருளாய கிறிஸ்துவனுடைய ஜீவன் கிடைக்கும். அதை பெற்றுக்கொண்ட மாத்திரத்தில் அவர்கள் அவர்களுடைய மீட்கும் பொருளுக்குரிய அவர்களுடைய ஜீவனை திரும்பவும் பெற்று எழுந்திருச்சு வரும் பொழுது அதற்கான தகுதி அடைய வேண்டும். கவுண்ட் ஒர்தி அப்படின்னு சொல்லி வார்த்தை சொல்லப்படுது. கவுண்ட் ஒர்தி டு அப்டைன் தட் வேர்ல்ட். அந்த 3ஆம் உலகத்துல அவர்கள் அதற்கு தகுதி அடைய வேண்டும். அப்ப தகுதி அடைஞ்சாங்கன்னா தான் அவர் உயிர் கிடைச்சி வந்துருவாங்க. ஆனா தகுதி அடைஞ்சாதான் என்ன கிடைக்கும்? உயிர்த்தெழுதல் அடைவார்கள். திரும்ப அந்த வரிய படிங்க. மறுமையையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்குதலையும் அடைய. பாருங்க, மறுமையையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறதுக்கு என்ன ஆகணும்? பாத்திரம். அப்படின்னா என்னது? பாத்திரம்னா தன்னை தகுதிப்படுத்துகிறவர்களுக்கு தான். அப்ப உயிர் கிடைச்சிரும், கிடைச்சாலும் அதற்கு தங்களை தகுதிப்படுத்துகிறவர்களுக்கு என்ன கிடைக்கும்? படிங்க. என்ன படுகிறவர்களோ பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை, அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் மரிக்க முடியாத நிலைமைக்குள் தங்களை தகுதிப்படுத்துவாங்க. அப்பனா கிறிஸ்துவினுடைய மீட்கும் பொருள் கொடுக்கப்படுற அந்த மீட்கும் பொருள்னால தங்களை தகுதிப்படுத்தினாலே ஒழிய அந்த சாவா தன்மைக்குள்ள அவங்க வர முடியாது. புரியுதுங்களா? அந்த உயிர்த்தெழுதலை அடைய முடியாது. அப்ப தங்களை தாங்களே தகுதிப்படுத்த வேண்டும், தங்களை தாங்களே தயார்படுத்த வேண்டும். இப்ப சபை வாய்ப்புல இருக்கிற நமக்கு கூட என்ன பாருங்க, இந்த மீட்கும் பொருளை விசுவாசிக்கும் போது ஞானஸ்தானத்துக்குள்ளாக பெற்றுக்கொள்கிறோம். அதை நம்ம ரோமர் 12:1 படி பலி செலுத்துறோம். அப்படி பலி செலுத்தி முடிக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணிக்கிறார்? அதை அந்த பலியை ஏற்றுக்கொள்ற மாத்திரத்துல அதை நாம் தகுதியாக பலி செலுத்துற மாத்திரத்துலதான். பலி செலுத்தலைன்னா தகுதியா சரியான முறையில் பலி செலுத்தலைன்னா 29 மடங்கு தான் பலன் கொடுத்துருக்கிறோம். அப்படின்னா 1 குறையுது. அப்படின்னா நம்ம என்ன ஆயிரும்? அப்போ என்ன அந்த சபை வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறேன். எந்த உயிர்த்தெழுதலுக்கு தகுதி இல்லாம போயிரும்? அப்ப அந்த முதலாம் உயிர்த்தலுக்குரிய கனமகிமை சாகாமைக்குரிய தகுதி இல்லாம போயிருவோங்கிறதுனாலதான் நம்ம 30 மடங்குக்கு மேல எடுத்தாதான் அது சரி. 29 மடங்குக்கு அப்படிங்கிற மாதிரி கீழ் நோக்கிய பலனை கொடுக்குறோம்னா அதுக்கான தகுதி என்னவா கிடைக்கிறதுக்கு தேவன் வச்சிருக்கிறார்? திரள் கூட்டம்.
சரிங்களா? ரொம்ப மோசமான நிலைமைனா அந்த ஒண்ணு கொடுத்ததையும் அப்படியே புதைச்சி வைக்கிற குரூப் இருக்குது இல்ல, அதை பயன்படுத்தாமலே அப்படியே செயலிழக்க வைக்கிறவர்கள் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்குரியவர்களா இருக்கிறவங்களுக்கு, அல்லது அதை கிறிஸ்துவினுடைய மீட்கும் பொருளை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறவர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு, அவர்களுக்கு கொடிதான ஒரு நியாய தீர்ப்பு 2ஆம் மரணத்துக்கு எழுதப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்ப அந்த வாய்ப்பு மறுவாய்ப்பு கொடுக்கப்பட்டாலும், இதுதான் ஏசாயா 26ல பூமியின் குடிகள் எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு நடக்கும். பூமியின் குடிகள் எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு நடக்கும் போது நீதி படிங்க. பக்கம் 829, ஏசாயா 26ஆம் அதிகாரம், வசனம் 9 பிற்பகுதி. உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். துன்மார்க்கனுக்கு தயவு அப்படி நீதியை கற்றுக் கொடுப்பதற்காக ஜீவனை கொடுத்து மீட்கும் பொருளினால அவர்களுடைய ஜீவனுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அவர்கள் என்ன பண்ணுவாங்களா? நீதியை கற்றுக்கொள்ளலாம். நீதியாய் கற்றுக்கொள்ளாத ஒரு விஷயத்தை அவங்க பண்ணுவாங்க. அந்த நீதியான ஜீவியத்துக்குள் வரமாட்டாங்க, அதை கற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. கற்றுக்கிட்டாதானே வாழ முடியும். அது கற்றுக்கொள்ளாத அளவுக்கே அவங்க பழைய சுபாவத்திலே அந்த உலக ஜனங்கள், பிரேத குழியிலிருந்து வந்திருக்கிற வரப்போகிற உலக ஜனங்கள் எல்லாருமே, ஆதாம்ல இருந்து எல்லாருமே எந்திரிச்சு வர போறாங்க. அந்த ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளான மீட்கும் பொருளினால் அவர்களுடைய ஜீவனை பெற்றுக்கொண்டு வருவாங்க. அந்த ஜீவனை அவர்கள் தகுதிப்படுத்த வேண்டும். அதுதான் நம்ம லூக்கா 20:35 எப்படி படிச்சோம்? தங்களை பாத்திரவான்கள் ஆகிறவர்கள் மரிப்பதில்லை, அவர்கள் என்ன ஆயிருவாங்க? உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள். அப்ப அந்த உயிர்த்தெழுதல்ங்கிறது தான் என்னது? மரிக்க முடியாத தன்மை. புரியுதுங்களா? அந்த தன்மைக்கு போறதுனுடைய அந்த வளர்ச்சி நிலைமைன்னு வச்சுங்க. சரிங்களா? அந்த வளர்ச்சி நிலைமை நம்ம எதை போய் ரீச் பண்ணணும்னா உயிர்த்தெழுதலுக்கு நம்மளை தகுதிப்படுத்தணும். அதுதான் நம்ம கூட இப்ப நம்ம சபை வாய்ப்புல உள்ள நமக்கு கூட இந்த மீட்கும் பொருளுக்களான விசுவாசத்துல உடன்படிக்கையின் ஜீவியத்துல ஞானஸ்தானம் எடுக்கும்போது இந்த புதிய மனுஷனுக்கான பலிகளை கிறிஸ்துவுக்குள்ளாக பெற்றுக்கொண்ட அந்த புதிய ஜீவனை ரோமர் 12:1 படி பிதாவாகிய தேவனுக்கு பலி செலுத்தணும். அந்த பழைய மனுஷனை ஒடுக்கி அதை என்ன பண்ணணும்? பாவமான காரியங்களுக்குரிய அழிவுக்குரிய காரியங்களுக்கெல்லாம் நாம அவனை கட்டுப்படுத்தி அவனை என்ன பண்ணணும்? இயற்கையான மரணத்துக்குள்ள கொண்டு போகணும். சரிங்களா? கட்டுப்படுத்தாம விடுறவங்க தான் திரள் கூட்டம். அதை மோசமான நிலை யூஸ் பண்றவங்க தான் 2ஆம் மரணத்துக்குள்ள போவாங்க. அப்ப நம்ம அந்த புதிய மனிதனை, நாம் கிறிஸ்துவுக்குள்ளான அந்த புதிய மனிதனை மீட்கும் பொருளுக்கான கிறிஸ்துவினுடைய அந்த ஜீவன் பெற்றுக்கொண்டோம் இல்லையா, அதை பிதாவாகிய தேவனுக்கு அப்படியே பலி செலுத்தி முடிக்கும் பொழுது, பரிபூரணமான அந்த புதிய மனிதனை பலி செலுத்தி முடிக்கும் போது நம்ம புது சிருஷ்டிக்குரிய வாய்ப்புல கனமகிமை சாகாமையில மாமிசீக மரணத்துக்குள்ள போகும் பொழுது நம்ம எந்த மகிமை அடைஞ்சிருவோம்? திவ்ய சுபாவத்திற்குரிய கனமகிமை சாகாமை. எத்தனை பேருக்கு மட்டும்தான் இது? முதலாம் உயிர்த்தெழுதல் அடிக்கிற அந்த பாத்திரவான்கள் ஆகிற அவங்களுக்கு தான் திவ்ய சுபாவத்திற்கான 1,44,000 பேர். ஓகேங்களா? ஓகே. அப்ப இது நம்மை பொறுத்தவரையிலையும் உலக ஜனங்களுக்கும் நான் சொல்லியாச்சு. உலக ஜனங்கள் என்ன ஆக போறாங்க? இதே மீட்கும் பொருளை பெற்றுக்கொண்டு அவர்களுடைய ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொண்டு மீட்கும் பொருளா பெற்றுக்கொண்டு வரும்போது எந்திரிச்சு வருவாங்க. அப்ப அவங்களுக்குள்ளாக இருக்கக்கூடியது ஒண்ணு என்னன்னா, கிறிஸ்துவுக்குள்ளான மீட்கும் பொருளாகிய கிறிஸ்துவினுடைய ஜீவன். இன்னொன்னு என்னன்னா அவங்களுடைய ஜீவன். அந்த அவங்களுடைய ஜீவனை அவங்க என்ன பண்ணணும்னா சரியா வளர்த்து அதற்கு பாத்திரவான்கள் ஆக்கிட்டாங்கன்னா அவங்க என்ன ஆயிடுவாங்க? உயிர்த்தெழுந்து நித்தியத்திற்கும் வாழ்வதற்கான வாய்ப்புக்குள்ள வந்துருவாங்க. அப்படி உயிர்த்தெழுந்து நித்தியத்துக்குள்ளும் வர்றதுக்கு கிறிஸ்துவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த நித்திய ஜீவனாகிய மீட்கும் பொருளை அவர்கள் என்ன பண்ணணும்னா அந்த அர்ப்பணிப்பின் ஜீவியத்துல நீதியை கற்றுக்கொண்டு அவர்கள் என்ன பண்ணணும்? நீதியின்படி வாழ்வதுதான் அவர்கள் கிறிஸ்துக்குள்ளாக பெற்றுக்கொண்ட மீட்கும் பொருளை அவர்கள் பலி செலுத்த வேண்டிய ஒரு வழி. சரிங்களா? அப்ப கிறிஸ்துக்குள்ளாக பெற்றுக்கொண்ட அந்த மீட்கும் பொருளாகிய இந்த நித்திய ஜீவனை, புதிய மனிதனுக்குரிய அந்த நித்திய ஜீவனை அவங்க என்ன பண்ணுவாங்க? மனுஷீக பரிபூரணத்துக்கு அவர்கள் அந்த கிறிஸ்துக்குள்ளான மீட்கும் பொருளாகிய அந்த நித்திய ஜீவனை பலி செலுத்தி முடிச்சா அவர்கள் இழந்து போன அந்த ஜீவனை திரும்பவும் பரிபூரண நிலைமைக்கு அதை தகுதிப்படுத்திட்டாங்கன்னா அதுதான் என்னன்னு பார்க்குறோம், அவர்களுடைய உலக ரட்சிப்பு, பொதுவான ரட்சிப்பு அப்படிங்கிறதுக்குள்ள அவங்க வருவாங்க. சரிங்களா? ஓகே. இப்ப இதுல ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வியை நான் இப்ப கேட்டுறேன். அதுக்கான பதிலை நம்ம கடைசியில பார்ப்போம். சரிங்களா? இப்ப
வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 5:6. மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. 1000 வருஷம் முடிகிற வரையும் உயிரடையவில்லை. சரிங்களா? ஓகே. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். இதுதான் முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. ஓகே. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். ஓகே. இப்ப இதுல ஒரு விஷயம் 4வது வசனத்தையும் படிச்சிருங்க. அன்றையும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். அவைகளின் மேல் 1,44,000 பேர் உட்கார்றாங்க. சரிங்களா? ஓகே, படிங்க. நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. அந்த 1,44,000 பேரும் கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த 1000 வருட அரசாட்சியில அவர்கள் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? நியாய தீர்ப்பு கொடுப்பார்கள். இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தை ஆவது அதன் சொருபத்தை ஆவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து அந்த இருந்தவர்கள் எத்தனை பேரு? 1,44,000 பேர். சரிங்களா? மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் நெத்தியிலாவது கையிலாவது கிறிஸ்துவனுடைய தேவனுடைய வார்த்தை நிமித்தமாவது அப்புறம் யாரு கிறிஸ்துவின் நிமித்தமாவது தன்னுடைய தலையை சிறைச்சேதம் பண்ண கொடுத்தவர்கள் அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவோடு கூட 1000 வருடம் அரசாட்சி செய்தார்கள். இது அப்புறம் படிங்க. அப்ப இந்த 1,44,000 பேரை இல்லாத மற்றவர்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். மற்ற ஏனையர் எல்லாம் படிங்க. அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிர் அடையவில்லை. அப்படின்னா இப்ப நம்ம நியாயத்தீர்ப்பின் நாள் பாடம் பார்த்திருக்கிறோம். நியாயத்தீர்ப்பின் நாள் எத்தனை நாளைக்கு? ஒரு நாள். அப்போஸ்தலர் 17:30 படிக்கிறோம். என்னது? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் வசனம் 30-31. அறியாமல் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார். இப்பொழுதும் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதுனாலே அதன் நிச்சயத்தை அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதுனால அந்த ஒரு நாளிலே அவரை கொண்டு கிறிஸ்துவை கொண்டு நியாயம் தீர்ப்பார். அந்த ஒரு நாள் தான் நம்ம என்னன்னு பார்க்கிறோம்? நியாய தீர்ப்பின் நாள். அது எத்தனை நாள்? 1000 வருஷம். அப்ப இந்த 5ஆம் வசனம் வெளிப்படுத்தல் 20:5 மற்ற ஏனையர் உயிரடையவில்லைன்னா கடைசி நாள் தான் அந்த 1000 வருட அரசாட்சி நியாய தீர்ப்பின் நாள். அந்த நாள்ல இவங்க எல்லாம் உயிரடையலைன்னா அப்புறம் யாருக்கு அவர் நியாயம் தீர்க்க போறாரு? கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்துதான் நியாயம் தீர்க்க போகுது. 1 கொரிந்தியர் 6 1, 2, 3 வசனத்துல நீங்கள் உலகத்தையும் தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்பீங்கன்னு சொல்லும் போது அந்த கடைசி நாளாகிய 1000 வருட அரசாட்சியில தான் சபை கிறிஸ்துவின் தலைமையில உலகத்தை நியாயம் தீர்க்க போகுது. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது? நியாயம் தீர்க்கிறதுக்கு அவங்க உயிரடையணுமா இல்லையா? உயிரடையணுமா இல்லைங்களா? ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது? 5ஆம் வசனம் 1000 வருடம் முடியும் அளவும் அவர்கள் உயிர் அடையவில்லை. இதுவே சரிங்களா? இதுல கூட இந்த ஒரு சில அது சரியான ஒரு ப்ரூஃப்லாம் இல்லை. இந்த வசனத்துல ஒரு சில காரியங்கள்லாம் ஒரிஜினல்ல இல்லைன்னா சொல்றாங்க. ஆனா ஒரிஜினல் பைபிள்லே இது இருக்குது. அதெல்லாம் இல்லைன்னா நம்ம சொல்ற மாதிரிலாம் இல்லை. ஒரிஜினல் பைபிள்ல இது இருக்குது கிரேக்க பதத்துல. சரிங்களா? அப்படிங்கும்போது இந்த வசனத்தினுடைய தன்மையை நம்ம புரிந்து கொண்டோமா? மற்ற ஏனையர் உயிரடையவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? அந்த உயிர் அடையவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா?
அது மொத்தமாகவே ஒரு 6 இடத்துல வருது. சரிங்களா? மொத்தம் எத்தனை இடத்துல வருது? 6 இடத்துல வருது. இந்த 6 இடத்தையும் நம்ம படிக்கலாம். ஃபர்ஸ்ட் படிப்போம். அப்படி படிச்சிட்டோம்னா இதனுடைய அர்த்தம் புரிஞ்சிருச்சுன்னா இதனுடைய காரியம் என்னங்கிறது அந்த இடத்துல வெளிப்படுத்தல் 20:5 சொல்லப்பட்டதனுடைய காரியம் என்னங்கிறது புரியும். அப்ப 1000 வருடத்துல ஒரே ஒரு குரூப் மட்டும்தான் உயிர்த்தெழுதல் அடைவாங்க. அவங்க முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு தகுதி உடையவர்கள். அந்த கடைசி நாள்ல உயிர்த்தெழுதலுக்கு தங்களை தகுதிப்படுத்துறவர்கள் யாராதான் இருக்க முடியும்? 1,44,000 பேர் மட்டும்தான் அப்படிங்கிறதா அந்த வசனத்துல புரியுது. ஆனா மற்ற ஏனையர் உயிரும் அடையவில்லை அப்படின்னா அப்புறம் யாரை நாயந்து இருக்கிறதுக்கு இந்த சபையும் கிறிஸ்துவும் 1000 வருஷம் நாயந்து இருக்கிறாங்க சிங்காசனத்துல அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பும் போதுதான் இது உயிரடையவில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை போட்டிருக்கு. அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் பார்க்கிறோம். சரிங்களா? இப்ப இந்த ஒரு வார்த்தை உயிர் அடையவில்லைங்கிற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அது மொத்தம் 6 முறை பைபிள்ல வருது. லூக்கா 15ஆம் அதிகாரம் 24. இருபத்தி நாலு மன்னிக்கவும் 24. கொழுத்து கற்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். 24. என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஓகே, இவன் மரித்தான், மறுபடியும் என்ன திரும்பவும் உயிர்த்தான், லைவ் அகைன் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? இந்த லைவ் அகைன் திரும்பவும் உயிர்த்தான் அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, இதே வார்த்தை தான் வெளிப்படுத்தல் 20:5 மற்ற ஏனையர் உயிர் அடையவில்லைன்னு போட்டிருக்கு இல்லையா. அந்த நெகட்டிவ்ங்க, ஆனா அந்த அடையவில்லைங்கிறத விட்டுருவோம். உயிர் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை தான் இந்த இடத்துலையும் போடப்பட்டிருக்கு. சரிங்களா? இதனுடைய அர்த்தத்தை நீங்க இப்ப புரிய ஆரம்பிக்கணும். இந்த இடத்துல இந்த ஓமை எதுனா கெட்டகுமாரன் ஓமையில உள்ள ஒரு வார்த்தை. இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, அடுத்தது 32 படிங்க. 32ஆம் வசனம். உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். பாருங்க, இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். இப்ப கேள்வி என்னன்னா, அந்த ஓமையினுடைய அடிப்படையில எல்லாமே அடையாள பாஷைகள் தான். எல்லாமே என்னதாங்க? அடையாள பாஷைகள் தான். அப்ப இங்கு அந்த ஓமையில் சொல்லப்பட்ட அந்த கெட்ட குமாரன் உண்மையிலே மரிச்சாரா? மனம் திரும்புறதல் தான் இங்க விஷயம். புரியுதுங்களா? நல்லா புரியுதா? அப்ப திரும்பவும் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான்னா இந்த இடத்துல அவன் தவறுகளை உணர்ந்து மனம் திரும்பக்கூடிய அந்த விஷயம்தான் இதற்கான மீனிங் கொடுக்குது, ஆவிக்குரிய மீனிங் கொடுக்குது. சரிங்களா? இப்ப மரித்தான், மறுபடியும் உயிர்த்தான் அப்படிங்கன்னா, அதாவது அவன் அந்த வார்த்தை எப்படி போட்டிருக்குன்னு சொல்லுங்க. திரும்பவும் உயிர்த்தான், திரும்பவும் உயிர் கிடைச்சிச்சு அப்படின்னா அவன் நீதிக்கு பிழைப்பதற்காக அந்த மனம் திரும்புதல் இருக்கு இல்லையா, மனசளவுல ஒரு மாற்றத்தை கொண்டாந்து நான் தேவனுக்கு எதிராகவும் தகப்பனே உமக்கு எதிராகவும் நான் பாவம் செஞ்சேன்னு வந்து அறிக்கை பண்ணக்கூடிய அந்த தன்மையை தான் என்னதுங்க உயிரடைதலாக சொல்லப்பட்டிருக்க ஒழிஞ்சு அவன் லிட்டரலா செத்த ஒரு விஷயம் இல்லை. கெட்டகுமாரன்ல அவன் செத்தானா? புரியுதுங்களா? அவன் போறான், எல்லாத்தையும் விற்கிறான், இழந்து போறான், பண்ணி திங்கிற அந்த தவிட சாப்பிட்றான். அப்ப எல்லாம் யோசிக்கிறான், என்னுடைய நிலைமையை பாரு அப்படின்னு யோசிக்கிறான். நான் என் அப்பா வீட்டுல இருந்திருந்தேன்னாக்க வேலைக்காரங்களுக்கு கூட எவ்வளவு நல்ல ஆசீர்வாதம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறான். யோசிச்ச பிறகு அவன் மனம் திரும்புறான். அந்த மனம் திரும்புதல் அவன் திரும்பவும் யாருக்கிட்ட கொண்டாருது? அப்பா கிட்ட கொண்டாருது. சரிங்களா? அந்த மனம் திரும்புதல் பரலோகத்துக்கு எதிராகவும் உமக்கு எதிராகவும் நான் பாவம் செய்தேன்னு சொல்ற அந்த மனம் திரும்புதல் தான் எழுந்தான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இதற்கான ஒரு மீனிங் கொடுக்கணும்னா என்ன கொடுக்கலாம்? நம்ம மனம் திரும்புதல். சரிங்களா? அப்ப மனம் திரும்புதலுக்குரிய ஒரு விஷயத்த தான் இந்த அடையாளப்படுத்தி அவங்க மனம் திரும்பி தேவன் பட்சமா வரக்கூடிய, மனம் திரும்பி தேவன் பட்சமாய் வரக்கூடிய அப்படிங்கிறது முழுவதும் நிறைவடையக்கூடிய ஒரு விஷயமாக தான் வெளிப்படுத்தல் 20:5 நீங்க பொருந்தி பார்க்கணும். அப்ப இது நீங்க அப்படி பொருந்தி பாருங்க, நான் சொன்ன வார்த்தையை வச்சு. மனம் திரும்பவில்லை அப்படின்னா மனம் திரும்புதலுக்குரிய ஒரு விஷயத்துல முழுமையாக அவர்கள்
வரவில்லை. அப்ப முழுமையாக அந்த நீதிக்கு பிழைத்து முழுமையாக இது பண்றது எப்படின்னா இந்த 1000 வருஷம் முடியும் பொழுதுதான் சாத்தான் என்ன ஆகுவான், கட்டவிழ்க்கப்பட்டு அங்கே ரிலீஸ் பண்ண பிறகு அங்கே டெஸ்ட் நடக்கும். எப்படி ஆதாமுக்கு அங்கே ஏதேன் தோட்டத்தில் நடந்துச்சோ அது மாதிரி இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில ஞானஸ்தானத்திலேருந்து நம்மளுக்கு டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கோ அதே மாதிரி அவர்களுக்கு சாத்தான் கொஞ்ச காலம் விடுதலையாகி 1000 வருஷம் ஆட்சி முடியும் பொழுது கொஞ்ச காலம் என்ன ஆகுவான். படிங்க அத 7வது வசனத்தை, வெளிப்படுத்தல் 20:7. அந்த 1000 வருஷம் முடியும் வரை சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். கோகையும் மாகோகு அப்படிங்கிற அந்த ஒரு காரியம் என்னன்னா, இது 1000 வருட அரசாட்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை சொல்லுது. ஆனா இதே கோகு மாகோகு யுத்தம் எப்ப நடக்க போகுதுன்னா 3ஆம் உலகப் போர்ல இப்ப நடக்க போகுது. சரிங்களா? இது வேற அது வேற. சரிங்களா? இது 1000 வருட அரசாட்சிக்குள்ள நடக்கக்கூடிய கோகு மாகோகு யுத்தம் 3ஆம் உலகப் போர். ஆனா 1000 வருட அரசாட்சி முடிஞ்ச பிறகு இந்த சாத்தான் அவிழ்த்து விடப்படும் போது இப்ப நடக்கிற இந்த கோகு மாகோகு 3ஆம் உலகப் போருக்கு ஆவிக்குரிய அர்த்தத்தை அது கொடுக்கும். சரிங்களா? அப்ப அந்த ஒரு கோகு மாகோகு யுத்தத்துல தான் சாத்தான் விடுதலையாகி கொஞ்ச காலம், அது ஒரு கணிப்பு என்னன்னா ஒரு 40 வருஷமா இருக்கலாம். ஏன்னா சோதனை காலம் எப்பயுமே எப்படி இருக்குங்க, இப்ப 1000 வருஷம் முடியும் தருவாயில 40 வருட காலம் என்ன நடக்கும்னா சாத்தான் கட்டவிழ்க்கப்பட்டு முழு உலகத்தையும் அவன் ஏமாத்துவான். சரி, நம்மளை ஏமாத்துவானா? நம்மெல்லாம் உயிர் தெழுந்து போய் அந்த நியாய தீர்ப்பை நடத்துறவங்களே நம்ம தான். இதுதான் முதலாம் உயிர் தெழுதல்னு அந்த வசனத்துல வந்துருச்சு. அப்ப மற்ற ஏனையர் தெளிவாக மனம் திரும்பவில்லை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை தான் கொடுக்குது ஒழிஞ்சு அவர்கள் எப்படி இந்த கெட்டகுமாரன் உவமையில அவன் மரிச்சானா, மரிக்கலாம் இல்ல, அவர்கள் எல்லாம் உயிர் அடைஞ்சிருவாங்க. ஆனா மனம் திரும்புவதற்கான பூரண டைம் 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் விடுதலையாகி வரும்போது அந்த டெஸ்ட்ல போகும்போது தான் அவங்களுடைய உண்மையான மனம் திரும்புதல், மனம் திரும்பிட்டாங்களா இல்லையா, உண்மையிலே தேவன் பக்கமா வர்றாங்களா, அவர்கள் தீட்டுப்பட்டவர்களா பாளையத்துக்கு வெளியவே இருக்கிறாங்களா, இல்ல உள்ள பலிகளை செலுத்துறதுக்கு தங்களை ஒப்பு கொடுக்குறாங்களாங்கிறது அப்பதான் புரியும். அப்ப அதனாலதான் நம்ம இந்த ஒரு 6 வார்த்தைகள் தான் முழு பைபிள்லே இருக்கு. எதுல? எஸ்பெஷலி அந்த ஓமையில இருக்கு பாருங்க. அதான் நம்மளுக்கு ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு சூழ்நிலையா இருக்குது. சரிங்களா? இப்ப அது இல்லாம இன்னும் 2 இடத்துல எங்க இருக்குன்னா ரோமர் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். முன்னே நியாய பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது. பாவம் உயிர் கொண்டது, ஜீவன் கொண்டது, உயிர் கொண்டது. இந்த பாவம் உயிர் கொண்டதுன்னு வருது பாருங்க. இந்த வார்த்தை உயிர் கொண்டது அப்படின்னு வரும்போதுதான் இந்த வார்த்தை தான் அங்க வெளிப்படுத்தல் 20:5 அந்த சரிங்களா உயிர் அடையவில்லைன்னு போட்டுக்கல, இங்க பாவம் உயிர் கொண்டதுங்கிறதுக்கான ஒரு விஷயமாக இந்த உயிர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையாக சொல்லப்படுது. சரிங்களா? பாவங்கிறது தனி வார்த்தை, உயிர் கொண்டது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது. சரிங்களா? பாவம் உயிர் கொண்டது, அதனுடைய விளைவு என்னது? அப்ப 2 வகையில உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒண்ணு பாவத்துக்கு உயிர் கொடுக்கலாம், இல்லைன்னா நீதிக்கு உயிர் கொடுக்கலாம். இப்ப கெட்டகுமாரன் பாவத்துக்கு உயிர் கொடுத்துதான் சொத்து சொத்தெல்லாம் கொண்டு போய் அழிக்க போனா, ஆனா மனம் திரும்பி நீதிக்கு உயிர் கொடுத்து வாழ வந்தான், ஏற்றுக்கொள்ளப்பட்டான். புரியுதுங்களா? அப்ப நியாயப்பிரமாணம் இல்லாத வரையும், சட்ட திட்டங்கள்லாம் இல்லாத வரையும் நம்மளுடைய பாவம் எல்லாம் எண்ணப்படலை, உயிர் வரல. ஆனா நியாயப்பிரமாணமாகி சட்டம் நீ இந்த பாவம் செய்யறேன்னு சொல்லும் பொழுது, அது சொல்லப்படும் பொழுது பாவமாக எண்ணப்பட்டு பாவத்துக்குரிய மரண தண்டனைக்குள்ளாக போவதற்கு அது அந்த ஜீவன் போயிட்டு இருக்கும், அதுக்கு உயிர் கொடுத்துரும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல இந்த ரோமர் 7:9 சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நம்ம புரிந்து கொண்டோம் நான் நினைக்கிறேன். சரிங்களா? அப்ப நம்ம மரணத்துக்கு எதுவா நம்மளுடைய மனம் திரும்புதலுக்கு பதிலாய் தப்பான ஒரு வழி நடத்தலுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற அந்த ஜீவியம் வாழ்க்கை அப்படிங்கிற அந்த வாழ்க்கையை தான் இந்த இடத்துல அடையாளப்படுத்துது. ரோமர் 14:9 ஏற்கனவே நம்ம வாசிச்ச வசனம், படிங்க. கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும்
பிழைத்தும் இருக்கிறார். பாருங்க, மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். சரிங்களா? இப்ப இந்த பிழைத்தும் இருக்கிறார்னா அந்த அந்த மூணாவது வார்த்தையா சொல்லப்பட்டுச்சு பாருங்களேன். அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் அதே வெளிப்படுத்தல் 25 இருக்கு, லூக்கா 20:24 இருந்துச்சு, 32 இருந்தது. சரிங்களா? இப்ப இப்ப இந்த மூணாவது வார்த்தை இருக்கு இல்லையா, எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார் அப்படிங்கிறப்ப பிழைத்திருத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க அவருக்கான உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு ஜீவனுக்கு அடையாளமாக சொல்லப்படுது. அப்ப அவர் மரித்தார், மீட்கும் பொருளை கொடுக்கும்படி மரித்தார், மனுஷனுக்கு தேவைப்பட்ட அந்த ஜீவனை கொடுத்தாரு. ஆனா அவர் எழுந்தார். எழுந்தது எப்படி எழுந்தாரு? என்ன ஜீவனோட எழுந்தாருங்க? அதான் எழுந்தது. அப்படி எழுந்தவர் பிழைத்தும் இருக்கிறார் அப்படின்னா உயிர்த்தெழுந்த அந்த மகிமையை தொடர்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. அப்ப இவர்கள் நித்தியத்திற்கும் பிழைப்பதற்கான ஒரு தகுதி அடையாத தன்மையை தான் வெளிப்படுத்தல் 20:5 சொல்லுது. இங்க ஆண்டவர் நித்தியத்திற்கும் உயிரோடு இருக்கக்கூடிய தன்மைக்கு அவர் தகுதி கொடுத்துட்டார் அப்படிங்கிறது தான் ரோமர் 14:9 சொல்லுது. அந்த கெட்டகுமாரனுடைய வாழ்க்கையில கூட அந்த வார்த்தை என்ன சொல்லுது? அவன் மனம் திரும்பி தேவன் பட்சமாய் கிறிஸ்துக்குள்ளாக, அதாவது பரலோகத்திற்குரிய மனம் திரும்புதலையும் தகப்பனுக்குரிய அந்த மனம் திரும்புதலையும் கொடுத்து வந்துட்டார். அப்படிங்கும்போது நீதிக்கு பிழைக்க ஆரம்பிச்சு வந்துட்டார். உயிர் பெற்று உறுதியாக உயிரடைந்து விட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரிங்களா? ஆனா உறுதியான உயிரடைந்து விட்டான், இதுதான் விஷயம். இப்ப கிறிஸ்துவுக்கு என்னது? அது உறுதியாக உயிரோடு என்றென்றைக்கும் ஜீவக்கூடிய அந்த ஒரு மகத்துவத்தை அடைந்து விட்டார். எழுந்தார், 40 நாள் இந்த பூமியில இருந்தார், பரலோகம் போய் என்றென்றைக்கும் சாகா வரத்தோடு பிதாவினுடைய வலது பாரசத்தில் மகிமை அடைந்திருக்கிறார்ல, அந்த ஒரு தன்மைக்கு தான் இது ஒப்பிட்டு சொல்லப்படுது. அப்ப இவர்கள் எல்லாம் வெளிப்படுத்தல் 25 இவர்கள் எல்லாம் என்ன அடையவில்லை? என்ன உயிர் அடையவில்லை? 1000 வருடம் அளவும் அந்த உறுதியான உயிர்த்தெழுதலுக்கான தகுதி அடையவில்லை. புரியுதுங்களா? உறுதியான உயிர்த்தெழுதலுக்கான உயிரிடுதலுக்கான தகுதி அடையவில்லை. அப்ப அவங்க உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனா அவர்கள் தகுதி அடைவதற்கு இந்த 1000 வருஷத்தை வச்சிருக்கிறாரு. அதற்குள் அவர்கள் என்ன இருக்க வேண்டும்? அவர்கள் மனம் திரும்பி தேவன் பட்சமா வந்திருக்கணும். அப்படி வந்திருந்தாலும் அந்த சாத்தான் கொடுக்கப்படுகிற அந்த கொஞ்ச காலம் அவன் சோதிப்பான்னு சொல்லப்பட்டிருக்கலையே 1000 வருஷ ஆட்சியினுடைய நிறைவுல, அந்த சோதனையில தான் அவங்க ரிசல்ட் தெரியும், பாஸா ஃபெயிலான். மனம் திரும்பினாங்களா இல்லையா? நம்ம பரீட்சைக்கு படிக்கலாங்க, பாஸா ஃபெயிலான்னு எப்ப தெரியும்? ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி ஒண்ணு நடக்குமே, பரீட்சை எழுதும் போதுதான் தெரியும். சரிங்களா? அப்ப பரீட்சையே எழுதாம பாஸா ஃபெயிலான்னு கேட்டாக்க எப்படி அது? அப்ப நம்ம சத்தியத்துக்குள்ள வந்திருக்கலாம், வாழலாம், ஆனா டெஸ்ட் அப்படின்னா என்னதுங்க? பரீட்சை. இந்த பரீட்சை எழுதிதான் ஆகணும். அந்த பரீட்சையில பாஸ் பண்ணாதான் பாஸா ஃபெயிலா தெரியும். புரியுதுங்களா? அப்ப பாஸா ஃபெயிலாவுக்கு உலக ஜனங்களுக்குமே இதே 30 மடங்கு அவங்க என்ன பண்ணணும்? கனி கொடுக்கணும். அவர்கள் தங்களை தகுதிப்படுத்தணும். ஒருவேளை அந்த 30 மடங்குக்கு கீழாக தங்களை தகுதியின்மைக்கு கொண்டு போனாங்கன்னா, அந்த 1 மடங்கை கூட அவங்க பயனுக்குள்ள கொண்டாடாத பட்சத்துல புதைச்சி வைக்கிறாங்கன்னா, அவர்களும் என்னத்துக்குள்ள போக வாய்ப்பு இருக்கு? உலக ஜனங்களும் எதுக்குள்ள போவாங்க? 2ஆம் மரணத்துக்குள்ள போவாங்க. சரிங்களா? ஓகே. அப்ப இதனுடைய விஷயத்துல இந்த இடத்துல நம்ம ஆதார வசனமா யோசித்து சொல்ல வந்த ஒரு விஷயம் ரோமர் 14:9 படிக்கலாம் திரும்ப. 14ஆம் அதிகாரம் வசனம் 9. கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். அப்ப மரித்து அப்படின்னா மீட்கும் பொருளை கொடுத்து மரித்தார். எழுந்தது சாகாமைக்குரிய ஜீவனோடு எழுந்தார். அப்படி எழுந்தவர் கனமகிமை சாகாமைக்குரிய என்றென்றைக்கும் மகிமைக்குரிய பாத்திரவானாய் ஜீவித்திருக்கிறார். அதுதான் நம்ம வெளிப்படுத்தல் 1:18 பார்க்க. இதோ மரித்தேன், சதா காலத்தும் உயிரோடு இருக்கிறேங்கிற அந்த தன்மை தான் பிழைத்திருக்கிறது. இந்த 3வது வார்த்தை வெளிப்படுத்தல் 1:18 அந்த 3வது வார்த்தையை தான் பொருந்தலாம் ஒழிஞ்சு எழுந்தது அப்படிங்கிறதுல சரிங்களா அதை பொருந்த முடியாது. சரிங்களா? அவர் எழுந்து பூமியில தான் இருந்தார். ஆனா எழுந்து பரலோகம் போய் மகிமை அடைந்த அந்த தன்மைக்கு, அவருடைய பிதாவினுடைய வலது பாரசத்தில் மகிமை அடைகிற தன்மைக்கு, 2ஆம் வருகையில ராஜாவாக வரக்கூடிய அந்த தன்மையை தான் என்னன்னு சொல்லப்படுது? சதா காலத்துக்கும் நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த தன்மை. அது எழுந்த பிழைத்து
இருத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொருந்தும். ஆகவே நானே உயிரும் உயிர்த்தெழுதலும்ங்கிறார். அப்ப நானே உயிர்னா மீட்கும் பொருளுக்கான உயிர் அவர் தான். உயிர்த்தெழுதல்னா அவர் தான் உங்களுக்கு சதா காலத்துக்கும் வாழ்வதற்கான உயிர்த்தெழுதலுக்கான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறவர் இல்லைங்களா? எல்லா ஜனங்களுக்கும் உயிர் கொடுத்துருவார். எல்லாருக்குமான மீட்கும் பொருளை கிறிஸ்து என்ன பண்ணிடுவார்? பிரேதக்குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் போதே அவங்க உயிர் அடைஞ்சுதான் அந்த சத்தியத்தை கேட்பாங்க. அப்ப உயிர் கொடுத்துருவாரு. ஆனா உயிர் கொடுத்ததை அதற்கான தகுதி உடையவர்களா ஆயிட்டாங்களா இல்லையாங்கிறத ஜட்ஜ்மெண்ட் பண்ணும் பொழுது அந்த டெஸ்ட்டுக்குள்ள போவாங்க. நாமும் அந்த டெஸ்ட்டுக்குள்ள போறோம். அதுல தகுதி அடைஞ்சிட்டோம்னா நம்மளுக்கான தகுதி என்னது? முதலாம் உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல்னால என்னங்க அது? கன்ஃபார்மா கன்ஃபார்ம் இல்லையா? கன்ஃபார்ம். உயிர் அடைதல்ங்கிறது கன்ஃபார்ம் இல்லை. அதை வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம், இல்லைன்னா வேணான்னு விட்டுட்டு போயிடலாம். சரிங்களா? ஆதாம் கிட்ட இருந்த கண்டிஷன் அதுதான். ஆதாம் என்ன பண்ணாருன்னா, அந்த பரிபூர்ண ஜீவனை பெற்றிருந்தார். நித்தியத்திற்கும் அந்த பழத்தை சாப்பிடாம இருந்தாலும் நித்தியத்துக்கும் உயிரோட இருந்திருப்பார். ஆனா அதை ஒழுங்கா வச்சுக்கல. அந்த ஜீவனை அவர் என்ன ஆயிட்டாரு? இழந்துட்டார். அவர் மட்டும் இழக்கல, நாமும் இழந்து விட்டோம். அதனாலதான் கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த மீட்கும் பொருளினாலே அந்த இழந்த ஜீவனை நாம் திரும்பவும் பெற்றுக்கொள்கிறோம். இந்த பெற்றுக்கொள்கிற இந்த ஜீவனை நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அந்த பழைய மனுஷனை கட்டுப்படுத்தி மரணம் நேரிடுகிற வரையும் அந்த பழைய மனுஷனை நீதிக்கு உட்படுத்துறோம். புதிய மனுஷனை அப்படியே கிறிஸ்து கொடுத்த அந்த மீட்கும் பொருளாகி அவருடைய ஜீவனை அப்படியே திரும்பி பிதாவுக்கு என்ன பண்ணிடுறோம்? நம்ம ரோமர் 12:1 படி பலி செலுத்திடுறோம். அப்ப 2 ஜீவனுமே நம்மளுக்கு இல்லாம போயிடும். எந்த ஜீவன் 2 இல்லாம போயிடும்? பழைய மனுஷன் இயற்கையா மரிச்சிடுறாரு. சரிங்களா? மீட்கும் பொருள் பெற்றுக்கொண்ட அந்த ஜீவன் அப்படியே மரிச்சிடுறாரு. புதிய ஜீவன் பலி செலுத்திடுறோம். அப்ப நம்மளுக்கு 2 ஜீவனுமே இல்லைன்னா நம்மளுக்கு என்ன ஜீவன் இருக்க போகுது? சாகாமைக்குரிய புது சிருஷ்டிக்குரிய அந்த ஜீவன் பிதாவே கொடுக்க போறாரு. புரியுதுங்களா? ஓகே, இது நம்மளுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதே மாதிரி உலக ஜனங்களுக்கு நம்ம பார்க்கிறோம். அது எப்படி இருக்குது? அவர்கள் பிரேத குழியில இருக்கிறவர்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளான அந்த மீட்கும் பொருளாகிய புதிய ஜீவனை கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்களும் பெறுவார்கள். பெற்ற போது அவர்கள் அந்த பழைய ஜீவனை திரும்பவும் பெற்றுக்கொண்டு எந்திரிச்சு வருவாங்க. அந்த மீட்கும் பொருளுக்குள்ள இதை கொடுத்த பிறகு அவர்கள் அந்த பழைய மாமிசீக மனுஷீக வாழ்க்கைய மனம் திரும்பணும். யார போல மனம் திரும்பணும்? இப்ப கெட்ட குமாரன் போல அவங்க இழந்ததெல்லாம் பார்த்துருப்பாங்க. இந்த முழு மனுக்குலமும் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரு இதுக்குதான் சொல்றேன். கெட்ட குமாரன் எப்படி இழந்து போய் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் எல்லாம் சாப்பாட்டு கூட வழி இல்லாம அந்த பண்ணி சாப்பிட்ற உணவை தவிட சாப்பிட்ற நிலைமைக்கு போனான்ல, அது மாதிரிதான் அந்த முழு மனுக்குலமும் எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில நம்ம சபையை பத்தி பேசலன்னா பேசிக்கிட்டு இருக்கிறது உலக ஜனங்களை. அப்படி போய் இருக்கும்போது எல்லாம் போச்சே அப்படிங்கும்போது செத்தும் போயிடுறாங்க. செத்து போன பிறகு அங்கேருந்து கிறிஸ்துவுக்குள்ளான அந்த புதிய ஜீவனை பெற்று அந்த பழைய ஜீவனை அடைந்து வரும்பொழுது, மனம் திரும்பி வரும்போது அந்த பழைய ஜீவனை புதுப்பிக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. அந்த பழைய ஜீவனை அப்படியே வளர்த்து பரிபூர்ண நிலைமைக்குள்ள வந்துட்டாங்கன்னா, அப்படி வளர்த்து வரும்போது இந்த புதிய ஜீவன் யார்கிட்ட இருந்து பெற்றது? மீட்கும் பொருள் கிறிஸ்துகிட்ட இருந்து பெற்ற அந்த புதிய ஜீவனை அவர்கள் என்ன பண்ணணும்? அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில அதை தேவனுக்கேற்ற பலியாக நீதியை நிலைநாட்டணும். சரிங்களா? அததான் நம்ம ஏசாயா 26 10வது வசனம். ஒரு குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா, நீதியை கவனிக்க மாட்டாங்க, அவருடைய மகத்துவத்தை கவனிக்க மாட்டாங்க. ஆனா அநேகர் அவருடைய நீதியை மகத்துவத்தையும் கவனித்து அதன்படி வாழ்வார்கள். அப்படி வாழ்றவங்களுக்கு உயிர்த்தெழுதலுக்குரிய ஜீவனாக, நித்தியத்திற்கும் வாழக்கூடிய ஜீவனாக, மனுஷீக ஜீவனாக உலக ஜீவனங்கள் அனைவரும் உயிர்த்தெழுந்து விடுவார்கள். சரிங்களா? அதுதான் இங்க வெளிப்படுத்தல் 20:5 பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்தோம்? இவர்கள் 1000 வருஷம் முடிய வர வரையும் உயிரடையவில்லைன்னா அந்த அந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கான தகுதியை சொல்லல. இது அவர்கள் பரிபூரணமான அந்த தன்மைக்கான உயிர்த்தெழுதலுக்கு தங்களை பாத்திரவான்களாய் ஆக்கவில்லை. அது முடிகிற போதுதான் இந்த சோதனை காலம் வரும். சாத்தான் விடுதலை ஆகும் போது அவங்க பரீட்சிக்கப்பட்டு அதில் டெஸ்ட்ல பாஸ் பண்ணணும். அவங்க பலிகள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டு அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணும் பொழுது சாவா அல்லது 2ஆம் மரணமா அல்லது
நித்திய ஜீவனா அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கும். இது வந்து உலக ஜனங்களுக்கு. சரிங்களா? இது யாருக்கு? உலக ஜனங்களுக்கு. சரிங்களா? சரி, இப்ப திரள் கூட்டத்துக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். திரள் கூட்டம் இந்த சுவிசேஷ யுகத்துல தான் சத்தியம் கேட்டு வர்றாங்க. கிறிஸ்துக்குள்ளான மீட்கும் பொருளையும் பெற்றுக்கொள்கிறார்கள், புதிய ஜீவனையும் பெற்றுக்கொள்கிறார்கள் ஞானஸ்தானத்துல. அந்த அர்ப்பணிப்பின் ஜீவியத்துல ஜெனிப்பிக்கப்படுதல்ங்கிறது நடக்குது. அந்த புது சிருஷ்டிக்குரிய வாய்ப்பும் கிடைக்குது. புது சிருஷ்டிக்குரிய வாய்ப்புங்கிறதே என்னது? பூமிக்குரியதா பரலோகத்துக்குரியதா? பரலோகத்துக்குரியது. ஆனா அவர்கள் அந்த புது சிருஷ்டியை பெற்றெடுப்பது இல்லை. 1,44,000 பேர் தான் புது சிருஷ்டியா உயிர்த்தெழுத போறாங்க. அப்ப இந்த திரள் கூட்டம்ங்கிறது எண்ண முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய திரளான கூட்டம். இவர்கள் புதிய ஜீவனை கிறிஸ்துவ பெற்றாங்க பாத்தீங்களா? பெற்றாங்க பாத்தீங்களா? அதை கொஞ்சம் பலி செலுத்துவாங்க. ஆனா 29 மடங்கு தான் பலி செலுத்தினதுனால அந்த ஒரு மடங்குனால அவங்க என்ன ஆயிடுறாங்க? 30 மடங்கு இல்ல, 29 மடங்கு தான் பலன் கொடுக்குறாங்க. 30 மடங்கு கொடுத்திருந்தா தான் சபை ஆயிருப்பாங்களே. அதனால அவங்க கொடுத்த பலிகள் அவர்கள் ஜெயம் கொண்டவர்கள் தான். ஆனால் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களா? இல்லை. அவர்கள் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் தான். ஃபுல்லி கான்சிக்ரேட்டடா, முழுவதும் அர்ப்பணிக்கப்பட்டவர்களா? இல்லை. அப்படிங்கும் போதுதான் அந்த முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்ட முற்றிலும் ஜெயம் கொண்ட நிலைமையில இல்லாம 29 மடங்கு மட்டும் பலன் கொடுத்ததுனால புதிய மனுஷனுக்கான பலி முழுமையாக புது சிருஷ்டிக்குரிய அந்த பலியாக அங்கீகரிக்கப்பட முடியல, சபையாக முடியல. கனமகிமை சாகாமைக்குரிய பாத்திரவான்களுக்குரிய தகுதியே அடையல. ஆனாலும் ஏதோ பண்ணி இருக்கிறாங்க. புதிய மனுஷனுக்கான அந்த ரோமர் 12:1 பலியை அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? அவங்களால 29 மடங்கு பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? அதற்காக தேவன் அந்த பிற்பலனுக்குரிய ஒரு ஆசீர்வாதமாக அவர் என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை செய்யறாரு. அது என்னன்னா புது சிருஷ்டி க்ளோஸ்ட். திரள் கூட்டத்துக்கு புது சிருஷ்டிக்குரிய வாய்ப்பு, ஆனா ஜனிப்பிக்கப்பட்டாச்சு. ஆவிக்குரிய ஜனிப்பிக்கப்படுதல் வந்துருச்சு அவங்களுக்குள்ள. ஆவிக்குரிய வாய்ப்பு கிடைச்சிருச்சு. ஆனா புது சிருஷ்டிக்குரிய வாய்ப்பு மிஸ்ஸிங். அப்படிங்கும் போதுதான் திவ்ய தன்மைக்கு தகுதி இல்லாத இவர்களுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா மகா ஓத்திர காலத்தில், அந்த மகா ஓத்திர காலத்தினுடைய பாடுகளுக்குள்ள போகும்போது அப்பொழுது கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கல்வி எடுக்கப்படுவார்கள். படிக்கலாம். வெளிப்படுத்தல் 7:14. 13:14. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அவர்கள் மகா ஓத்திரத்துல போயிட்டு வரணும், ஒரு கண்டிஷன். சரிங்களா? ஓகே. அடுத்தது என்ன? இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஒருவேளை இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்துல இப்பயே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆயிருந்தாங்கன்னா சபையாயிருப்பாங்க. ஆனா இவங்க எப்பதான் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்துல தோய்த்து வெளுக்கப்படுகிறவர்கள்? மகா ஓத்திரத்துல. அங்கேதான் தோய்த்து வெளுக்கப்படுறாங்க. அப்படி வெளுக்கப்படும் போது அவர்களுடைய பலி 30க்கு மேல போயிருது. சரிங்களா? அவர்களுடைய பலி அங்கேதான் 30க்கு மேல போகுது. ஆனா 30க்கு மேல போயிருந்தாலும் 30க்கு மேல 60 எடுக்கலாம், எவ்வளவு வேணாலும் எடுக்கலாம். இன்னும் சொல்லப்போனா அந்த மகா ஓத்திர காலத்துல சபை இருக்காது இந்த பூமியில. திரள் கூட்டம் தான் இருக்கும். எலியா, எலிசா இவர்களுக்கு கம்பாரிசனா சொல்லப்படுது. எலிசா ரதத்துல எடுத்துக்கொள்ளப்படுகிறார், குதிரையினுடைய ரதத்துல. இவரோ கைவிடப்படுகிறார். யாரு? எலிசா. ஆனா அவருக்கு அவருடைய சால்வை கிடைக்குது. அந்த விசேஷித்த ரட்சிப்புக்குரிய அந்த மகா மகத்துவம் உள்ள அந்த 1,44,000 ரட்சிப்பு இல்லாட்டினாலும் உனக்கு அடுத்த நிலைமைக்குரிய ரட்சிப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் அந்த சால்வைக்குரிய ஒரு விஷயத்துல அவர்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, எலியா அந்த சால்வையை விட்டுட்டாருனாலே அது வந்து அடுத்த நிலைமை மனுஷீக ஜீவனுக்கான ஒரு ரட்சிப்புக்குரிய அந்த சால்வையை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அதை அர்ப்பணிக்கப்பட்டு அந்த புது சிருஷ்டிக்குரிய ஒரு வாய்ப்புல வந்து இந்த மாமிச சரீரத்தை விட்டு ஆவிக்குரிய சரீரத்துல எலியா போயிடுறாரு. ஆனா எலிசா ரெட்டிப்பான பலத்தோடு செயல்படுகிறார். எலிசா யாரு? பூமியிலே இருக்கிறவர். எலியா யாரு? ரதத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டவர். ரதத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டவர் சபைக்கு அடையாளம். இங்க கைவிடப்பட்டவர் எலிசா, அது திரள் கூட்டத்துக்கு அடையாளம்.
ஆனா ரெட்டிப்பான பவர் கிடைக்குது. அவர் அதிகமான அற்புதம் அதிசயம்லாம் பண்றாரு. யாரு? எலிசா. அப்ப இந்த திரள் கூட்டம் அந்த மகா உத்தர காலத்துல சரியான பலி செலுத்துவாங்களாம். ரொம்ப வைராக்கியமா பலி செலுத்துவாங்களாம். ஆனா அந்த பலி 30 மேலாக கூட இருக்கும். பணம் அந்த மடங்கு 60 கூட இருக்கலாம், இன்னும் அதிகமாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த காலம் முடிந்ததுனால, சபை வாய்ப்புக்குரிய காலம் முடிந்ததுனால, அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த புதிய மனுஷன் மற்றும் அந்த அர்ப்பணிப்பின் ஜீவியத்துல வந்த புது சிருஷ்டியினுடைய ஆவிக்குரிய ஜெனிப்பிக்கப்படுதலும் வந்துருச்சு. புதிய மனுஷனுக்குரிய பலிகளும் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. ஆனா கொஞ்சத்துல மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால அவர்கள் மனுஷீக தன்மைக்குரிய அந்த மனுஷனா அந்த மீட்கும் பொருள்ல அவங்களுடைய மனுஷீக பழைய மனுஷனை போக்காடாக அங்கே அனுப்பப்படுற அந்த ஒரு விஷயத்துலதான் அவர்கள் வனாந்திரமான இந்த 2ஆம் உலகத்தினுடைய அழிவு வரையும் அந்த வனாந்திரத்துல சுத்திட்டு அவர்களுக்குரிய அந்த ரட்சிப்பை மனுஷனாக இல்லாமலும் திவ்யத்தன்மைக்குரிய தேவத்தன்மையிலும் இல்லாமலும் நடுத்தன்மையில, ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சுங்க, ஆவிக்குரிய ஜெனிப்பிக்கப்படுதல் வந்துருச்சு. அவங்க ஆவிக்குரிய சரீரத்திலையும் இருக்கலாம், ஆனா அவங்களுடைய ரட்சிப்பு திவ்யத்தன்மைக்கு இல்லாம போயிருச்சு, கனமகிமை சாகாமைக்கு இல்லாம போயிருச்சு. அதனால இவர்கள் யாரை போல் இருப்பார்கள், எந்த தன்மைக்கு உயர்த்தப்படுவாங்கன்னா, திரள் கூட்டத்துக்குரிய தன்மை என்னன்னா மனுஷன் அல்ல, ஆனா மனுஷ தன்மைக்கு ஈக்குவலா இருக்கும். ஆனா மனுஷரிலும் சற்று உயர்ந்த நிலைமை. யாரு? தேவதூதர்களை போல இருப்பாங்க. ஏன்னா அவர்கள் ஆவிக்குரிய ஜீவிகள், தேவதூதர்கள். படிக்கிறோம் எபிரேயர் 1ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை படிங்க, 13, 14. 13, 14. மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பரிசுத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டோ? ரட்சிப்பை சுதந்திரிப்போகிறவர்கள் நிமித்தமாக. ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவங்க யாரு? நாம 144,000 பேர் நமது நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். பணிவிடை ஆவிகள்னா தேவதூதர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க? ஆவிகளாக இருக்கிறாங்க. அந்த தன்மைக்குரிய தன்மையில தான் இன்னைக்கு இந்த திரள் கூட்டமா இருக்கிறவங்க தான் மேக்சிமம் சப்ஜெக்ட் எடுக்கிறவங்க, சபையினுடைய ஆளுகைக்காரர்கள். நான் சொல்றது பேர் கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ள RCCSA பெந்தகோஸ்தே சொல்லல. இந்த சத்தியத்துக்குள்ள வந்தவங்க எல்லாம் மேக்சிமம் இந்த ஊழியத்தை செய்யறவங்க. இவங்கெல்லாம் சபையாயிருவாங்க அப்படின்னாக்க பெரிய கேள்விக்குறி இருக்கு, சரிங்களா? அதுக்காக இந்த ஊழியம் பண்ணக்கூடாதுன்னா பண்ணணும், ஊழியம் பண்ணி தான் ஆகணும். அவர் எதிர்பார்க்கிற அந்த ரோமர் 12 பலியையும் தெளிவாக செலுத்தி முடிக்கணும். ஒருவேளை தெளிவாக செலுத்தி முடிக்கலன்னா நம்மளுடைய நிலைமை என்ன ஆயிரும்? திரள் கூட்டமா இருக்கும். ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். புதிய மனுஷனை 29 மடங்கு தான் கனிகளை கொடுத்துருக்குறோம். அந்த 30 மடங்கு கனி கொடுப்பதற்கு மகாவோத்திரத்துல தான் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஆகவே நம்ம ஒரு சில ஆராய்ச்சிகள் நம்மளுடைய சபை சார்பில் நம்ம நடத்தி இருக்கிறோம் இந்த திரள் கூட்டத்தை பத்தி. அதாவது 6 சபையின் காலத்தில் உள்ள திரள் கூட்டமும் 7ஆம் சபையில இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த திரள் கூட்டமும் சபை முடிந்த பிறகு அந்த மகா ஓத்திரத்தின் உச்சத்துல இருக்கக்கூடிய திரள் கூட்டம் இருக்கு இல்லையா, மொத்தமா எல்லாரும் வந்து உயிர் அடைந்து, புரிஞ்சுச்சிங்களா? எப்படி உலக ஜனங்கள் உயிரடைந்து வருவாங்க, உயிர்த்தெழுதலுக்கு பாத்திரவான்கள் ஆக்கணும் இல்லையா, அதே மாதிரி இந்த திரள் கூட்டத்தாரு என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, இதுவரையும் இருக்கக்கூடிய 1ஆம் சபையிலேருந்து 7ஆம் சபையினுடைய சபை நிறைவு வரையும் இருக்கக்கூடிய செத்து இருக்கிற திரள் கூட்டம் அனைவருமே உயிரடைஞ்சு வருவாங்க. உயிர்த்தெழுதல் அடைய மாட்டாங்க. நல்லா கவனிங்க, உயிர்த்தெழுதல் அடைய மாட்டாங்க. அவர்கள் உயிரடைந்து வந்து தங்களை மகா ஓத்திர காலத்துல பாத்திரவான்களா ஆக்கணும். அதுதான் என்னது? ரத்தத்தினால் தோய்த்து எடுக்கும் பொழுது அவர்களும் உயிர்த்தெழுதலுக்கு பாக்கியவான்கள் ஆவாங்க. இப்படியாக அவங்க பாக்கியவான்கள் அடையும் போது அவங்களுடைய ரட்சிப்பு அங்கே கிடைக்கும். அவர்களுடைய ரட்சிப்பு மனுஷீக தன்மைக்கு இல்ல, திவ்ய தன்மையாகிய தேவத்தன்மைக்கு அல்ல. அது ரெண்டுக்கு நடுவுல உள்ள தேவதூதரிலும் அது மனுஷரை காட்டிலும் யாரு? அந்த நிலைமைக்கு யார் போவா? புரியுதுங்களா? ஓகே. அப்ப இதை தாண்டின கீழே உள்ளதுதான் இதுவரையும் இந்த சத்தியத்தை கேட்காமல் இந்த அர்ப்பணிப்புக்குள்ள வராம இருக்கக்கூடிய ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள்ல இருக்கிற அநேகர். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குங்கிறதே தெரியாது இருக்கிறாங்களே, இவங்க எல்லாமே கிறிஸ்துவனுடைய மீட்கும் பொருளினால மீட்கப்பட்டு அவர்களுடைய ஜீவனை
திரும்பவும் பெற்றுக்கொண்டு அதற்கு பாத்திரவான மனம் திரும்பி வரணும். யாரை போல அவர்கள் ஜீவன் கிடைச்சிடும். உயிர்த்தெழுதல் அடைகிறதுக்கு அவர்கள் தங்களை தகுதிப்படுத்திட்டாங்கன்னா 1000 வருஷ ஆட்சியில அவங்க அந்த 1000 வருட அரசாட்சியை எதுக்காக? நீதியை கற்றுக்கொள்வதற்கு. படிங்க ஏசாயா 26ல. நீதியை கற்றுக்கொள்வார்கள். துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான். நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம். பாருங்க, நீதியுள்ள புதிய வானம் புதிய பூமி ஆகிய 3ஆம் உலகத்திலும் அவன் 1000 வருட அரசாட்சியினுடைய நிறைவு பகுதி வரையும் அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்களாம்? அநியாயம் செய்வார்கள். நீதியையும் கற்றுக்கொள்ள மாட்டாங்க, அநியாயமும் செய்வாங்க. அதனால படிங்க. கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். கர்த்தாவே உமது கை ஓங்கி இருக்கிறது, அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கண்டு வெட்கப்படுவார்கள். அக்கினி உம்முடைய சத்துருக்களை. இப்படியாக செயல்படுகிறவர்களை தேவனே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அந்த 2ஆம் மரணத்துக்குள்ள கொண்டு போயிடுவார். இதேதான் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துல 7, 8, 9 வசனத்துல பார்க்கும்போது, இவ்வாறாக இவர்கள் தேவனுடைய நீதியுள்ள தேசத்திலும் அநியாயம் செய்து தேவனுடைய மகத்துவத்தை கவனிக்காம போறதுனால அவர்கள் சாத்தானுடைய கேங்கா மாறிடுவாங்க. நீதியை கற்றுக்கொள்ள மாட்டாங்க, மகத்துவத்தை கவனிக்க மாட்டாங்க, தங்களை உயிர்த்தெழுதலுக்கு பாத்திரவான்களை ஆக்க மாட்டாங்க. அதனால அவங்களுடைய நிலைமை வணங்கா கழுத்துள்ள கடற்கரை மணல் போன்ற அந்த ஜனங்கள் ஆகிய இஸ்ரேல் ஜனங்களுடைய மனசு கடினப்பட்டு இருக்கிறது பாத்தீங்களா? இப்ப அதே மாதிரியான கடினமான இருதயம் யாருக்கு வந்திருக்கும்னா, இல்ல யாருக்கு? உலக ஜனங்களுக்கு. சரிங்களா? கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. 4 உயிர்த்தெழுதலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது எதுக்குன்னு புரிஞ்சு பார்க்க முடியல உங்களால. ஓகே, அப்ப இதுதான் நம்ம படிங்க 7ல இருந்து. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும் படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும் படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையா இருக்கும். பாருங்க, அந்த கோகு மாகோகு யுத்தத்திற்குரிய ஒரு விஷயம். இது 1000 வருட அரசாட்சிக்கு அப்புறம். 1000 வருட அரசாட்சியிலே ஒரு கோகு மாகோகு யுத்தம் இருக்குன்னு சொன்னோம். அது 3ஆம் உலக போர், அது உச்சம். அப்பையில சபை முடிஞ்சிடும். ஆனா இது 1000 வருட அரசாட்சி முடிஞ்சு வரக்கூடிய கோகு மாகோகு யுத்தத்துல கடற்கரை மணல்ங்கிறது யாரை குறிக்கும்? மாமிச இஸ்ரேல். அவங்க மாமிச இஸ்ரேலினுடைய கடின இருதயம் அதற்கு அடையாளமாக சொல்லப்படுது. அந்த கடின இருதயம் யாருக்கு இருக்கும்னா, இந்த குரூப்புக்கு, உலக ஜனங்கள்ல நீதியை கற்றுக்கொள்ளாமல் மகத்துவத்தை கவனியாமல் போகிற அவர்களே தேவனே அக்கினி இறக்கி சாகடிப்பார். அப்படிங்கிறது தேவனே ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார் இந்த 2ஆம் மரணத்தங்கும் போதுதான் இந்த இடத்துல கடற்கரை மணல் போல் இருக்கக்கூடிய அந்த இருதயமுடையவர்களா, வணங்கா கருத்து உள்ளவர்களாய், மனம் திரும்பாதவர்களாய் இருக்கக்கூடிய அந்த மனநிலைமையை தான் சொல்லுது. இது இஸ்ரேல் ஜனங்கள் நம்ம எடுத்துக்க முடியாது, அது ஆவிக்குரிய அர்த்தத்துல பார்க்கணும். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஜனங்களை தேவன் எப்படிப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறார் பாருங்க, படிங்க. அவர்கள் பூமியெங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரமாகிய தேவனுடைய ஆலயமும் அந்த ஆலயமாகிய ஜெருசலேம் அப்படிங்கிற அந்த சுற்றுச்சுவராய் இருக்கக்கூடிய அந்த என்னது நகரம் அப்படின்னு சொல்லப்படுது. இது நம்ம வெளிப்படுத்தல் 21ல சொல்லப்படுற அந்த 12 அஸ்திவார கற்களை உடைய அந்த தேவனுடைய ஆலயம். 21வது வசனத்தை கூட அதை படிக்கலாம். சரிங்களா? அதை அப்புறம் படிப்போம். அப்ப அந்த ஆலயத்தை சுத்தி உள்ள அந்த சுற்றுச்சுவரை சுற்றி உள்ள அந்த ஏரியாவில் சுத்தி வளைச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க வெளியில இருப்பாங்க அப்படிங்கிறதையும் பாக்குறோம். தொடர்ந்து வாசிங்க. இதே வசனம் எங்க பார்த்தோம்? இல்ல ஏசாயா 26ல 10வது வசனத்திலே 11வது வசனத்துல படிச்சோம். கை ஓங்கி இருக்கிறது, அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள். ஆனாலும் உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கண்டு வெட்கப்படுவார்கள். அக்கினி உம்முடைய சத்துருக்களை பட்சிக்கும். இது யாருடைய அக்கினி? அப்ப அக்கினினாலே என்னங்க? ஜட்ஜ்மெண்ட். சரிங்களா? தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட். அவர்கள் நித்தியத்திற்கும் மரணத்துக்குள்ள 2ஆம் மரணத்துக்குள்ள போவாங்க.
அதுதான் என்னது, அக்கினி அவர்களை பட்சிக்கும். படிங்க, இங்க வந்துருங்க, 9வது வசனம் 10வது வசனம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். இதை நீங்க நம்ம என்ன பண்ணி நினைச்சிடக்கூடாதுன்னா, சதா காலத்துக்குள்ள நெருப்புல வெந்துகிட்டு இருப்பாங்கன்னா, சதா காலத்துக்கான ஜட்ஜ்மெண்ட் 2ஆம் மரணத்துக்குள்ள போயிடுவாங்க. செத்துட்டாக்கி அதுக்கப்புறம் நரகம்லாம் இல்லை, பைபிள்ல நம்ம பார்த்துட்டோம். சதா காலத்துக்கும் எதுக்கு போயிடுவாங்க? நித்திய மரணத்துக்குள். அதுதான் 2ஆம் மரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல 21ஆம் அதிகாரத்துல 7-8 வசனத்துல படிக்கிறோம். படிங்க. வெளிப்படுத்துதல் 21ஆம் அதிகாரம் வசனம் 7-8. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அப்ப 2ஆம் மரணமாகிய அக்கினி பந்தகம்ங்கிறது முற்றிலும் அழிவுக்குள்ளாக போகக்கூடிய நித்திய நியாய தீர்ப்புக்குள்ளாக சதா காலத்திற்கும் அந்த புகை எலும்பும். அந்த புகையில அடையாளம் என்ன சொல்லப்படும்னா, இவங்க நித்தியத்துக்கு செத்து போய் கிடக்குறாங்க அப்படிங்கிற ஒரு இதை சொல்லும். சரிங்களா? அப்ப இதுல நம்ம 3 விஷயத்தை தெளிவா பார்த்துட்டோம். இன்னும் சொல்ல போனா 4 விஷயத்தை பார்த்துட்டோம். கிறிஸ்துவினுடைய மகத்துவமான அவருடைய மரணம், அவர் எழுந்தது, அதுக்கப்புறம் பிழைத்திருக்கிற அந்த உயிர்த்தெழுந்த அந்த அவருடைய தன்மை, முதற் பேரானவர்களுடைய தன்மையில தலையாக உயிர்த்தெழுந்த அந்த தன்மையை சொல்லுது. சரிங்களா? ஆக அதுக்கப்புறம் சபை முதலாம் உயிர்த்தெழுதலுக்குரிய பாத்திரவான்கள் ஆவதற்காக நம்மளுக்கான ஒரு விஷயத்தை இங்க எப்படி பார்த்தோம்? இங்கே கிறிஸ்துவ இப்பொழுதே விசுவாசிக்கிறதுனால, இந்த மாமிச சரீரத்திலேயே இப்போ விசுவாசிக்கிறதுனால, அதுக்கேற்ற ஞானஸ்தானத்துக்குள்ள போறதுனால புதிய ஜீவனை பெற்றுக்கொண்டு அந்த புதிய மனுஷனை பலி செலுத்தி பழைய மனுஷனை ஒடுக்கி மரண பரியந்தம் முடிவு பரியந்தம் அந்த 30 மடங்குக்கு மேலாக பலன் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க என்ன ஆயிருவீங்க? 1,44,000 பேருக்குரிய சபையாயிருவீங்க. ஒருவேளை 29 மடங்கு தான் பலன் கொடுக்குறீங்க, குறைஞ்சிக்கிட்டே இருக்குதுன்னா உங்கள் ஜெயம் கொள்ளுதல் அந்த எதிர்பார்த்த லெவலுக்கு மேல பாஸ் மார்க் ஆகலைன்னா உங்களுக்கான தகுதி திரள் கூட்டமா இருக்கு. அது மகா உத்தரத்துல போய் பாடுபட்டு என்ன ஆகுதுங்க, அங்கே அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படும் பொழுது இதே உலக ஜனங்களுக்கான ஆசீர்வாதத்தை தான் அந்த இடத்துல வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது. சபைக்கான ஆசீர்வாதத்தை சொல்லலை. வேணா அந்த 14, 15, 16 படிச்சு பாருங்க. இதே 7ஆம் அதிகாரம் வசனம் 14 மற்றும் 15. அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே துவைத்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். ஆலயத்திற்குள்ளாக, அதுதான் இப்ப பாளையம், அந்த ஆலயம் அப்படிங்கும்போது அந்த பாளையத்துக்குள்ளே உள்ள வந்து ஆலயத்தினுடைய சுற்றுச்சுவருக்குள்ளாக என்ன பண்றவங்க? சேவிக்கிறவங்க. படிங்க. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதுமில்லை. பாருங்க, இவர்கள் இனி பசி. இதெல்லாம் யாருக்கு கொடுத்த அதே வாக்குத்தத்தம் பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 21 4-5 வரக்கூடிய அதே விஷயம் தான். சரிங்களா? படிங்க. இவர்கள் பசி அடைவதில்லை, இனி தாகம் அடைவதில்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அன்றைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். இதெல்லாம் நம்ம அதே புதிய வானம் புதிய பூமியில உலக ஜனங்களுக்கு 4-5 வசனம் 21. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அழுகுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முன்னினைவைகள் ஒழிந்து போயின என்று விழுமினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் ஓகே. அப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் திரள் கூட்டத்துக்கும் உலக ரட்சிப்புக்கும் அதிக வித்தியாசம் இல்லை. ஆனா இவங்க என்ன ஆயிடுறாங்க? உயிர்த்தெழுதல்ல திரள் கூட்டம், உலக ஜனங்கள் என்ன தன்மையில உயிர் தழுவுறாங்க? திரள் கூட்டம் என்ன தன்மையில உயிர் தழுவுறாங்க? தேவ தூதர்களாக திரள் கூட்டம். இவங்க உலக ரட்சிப்புக்குள்ள
மனுஷனாக உயிர் தழுவுறாங்க. புரியுதுங்களா? அப்ப சற்று உயர்ந்த நிலைமை. அந்த உலக ரட்சிப்புங்கிறது மனுஷீக தன்மை, அதுல இருந்து சற்று உயர்ந்த நிலைமை தேவதூதர் தன்மை. அந்த தன்மையில யார் உயிர் தெழுந்துடுறாங்க? இந்த திரள் கூட்டம். தேவ தூதர் தன்மையா தேவத்தன்மை? தேவத்தன்மையா தேவ தூதர் தன்மை? சரிங்களா? தேவத்தன்மை ஓகே, புரியுதுங்களா? சபை வந்து தேவ தன்மை, அதான் திவ்ய சுபாவம், பேதுருல படிக்கிறோம் இல்லையா? திரள் கூட்டம் தேவ தூதர் தன்மையில உயிர் தெழுறாங்க. உலக ஜனங்கள் மனுஷ பரிபூர்ணம், இதே பூமியில தான் வாழ்றதுக்கான அந்த தன்மையில அவர்கள் உயிர் தெழுவாங்க. தங்களை தகுதிப்படுத்தினா உயிர் தெழுவாங்க. புரியுதுங்களா? ஓகே, இதுல கிறிஸ்துவ பத்தியும் பார்த்தாச்சு. ஆனா ஒரு குரூப்பை பத்தி பார்க்கல, முற்பிதாக்கள். இந்த முற்பிதாக்களை பத்தி தேவன் தெளிவாகவும் சொல்லல. என்ன சொல்லல? தெளிவாகவும் சொல்லல. அவர்கள் மேன்மையான உயிர்த்தெழுதல் அடைவாங்கன்னு சொல்லியிருக்கு. அந்த மேன்மை என்னங்கிறது எங்களுக்கெல்லாம் தெரியலங்க. உங்களுக்கு தெரிஞ்சா எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, சரிங்களா? நாங்களும் கற்றுக்கிறோம். ஆனா அந்த மேன்மை என்னவாக இருக்குங்கிறத பத்தி ஒரு அனுமானம் பண்ணலாம். புரியுதா புரியலீங்களா? அந்த மேன்மை என்னவாக இருக்கும் என்பதை நம்மளுக்கு இதுவரையும் தெளிவா தெரியலன்னு சொல்லியாச்சு. என்னவாக இருக்கும் என்பதை நம்ம என்ன பண்ணுவோம்? ஆராய்ச்சி பண்ணலாம், அனுமானம் பண்ணலாம். இதுக்கான பதில் உண்மையிலே அவங்க உயிர் தெழுந்த பிறகுதான் தெளிவா தெரியும், எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா? ஏன்னா அதை தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, 4 ரதங்கள்லையும் கருப்பு குதிரை வடதேசம் பரலோகத்துக்கு போகும், வெள்ளை குதிரை அது யாரு? கருப்பு குதிரை யாருங்க? சபை. வெள்ளை குதிரை, வெள்ளை அங்கி தெரிச்சது யாரு? அது பின்னாடியே போகும் தேவதூத தன்மைக்கு. கருப்பும் கரு சிவப்பு நிறைந்த அந்த உலக மக்கள் எங்க போவாங்க? அதான் உலக மக்களும் இஸ்ரேல் ஜனங்களும் எங்க போவாங்க? பூமி. அது பூமிங்கிறது பூமிக்குரிய மனுஷீக ரட்சிப்பு, சரிங்களா? ஆனா சிவப்பு குதிரைங்கிறது எங்க போகும்னே தெரியாது. அங்கேயாச்சும் ஏதாச்சும் பதில் சொல்லி இருந்தாக்க தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்திட்டாருன்னு சொல்லலாம். அது அங்கேயும் சொல்லலை, நம்மளுக்கு எங்க போச்சுன்னே அதுலயும் சொல்லலைங்க, சரிங்களா? ஆனா இந்த சிவப்பு நிறமான கிடாரி அப்படிங்கிற ஒரு விஷயம் பலி செலுத்தப்படும் போது பலிபீடத்துல பலி செலுத்தப்பட்டுச்சா? எங்க பலி செலுத்தப்பட்டுச்சு தெரியுமா? நீங்க அப்படிப்பட்ட ஒரு பாடமே எடுக்கல, எங்களுக்கு ஏன் கேள்வி கேட்குறீங்களா? அது வந்து பாளையத்துக்கு வெளியில. வசனம் சொல்லி படிங்க, எல்லாரும் படிக்கட்டும் கொஞ்சம். பக்கம் 195, என்னாகமம் 19ஆம் அதிகாரம். கர்த்தர் கற்பித்த நியாயப்பிரமாணவது பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்பட்டதுமாகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள். அதை எலெயாசார் என்னும் ஆசாரியனிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். அவன் அதை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போக கடவன். அங்கே அது அவனுக்கு முன்பாக கொல்லப்பட கடவது. படிங்க. அப்பொழுது ஆசாரியனாகிய எலெயாசார் தன் விரலினால் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக 7 தரம் தெளிக்க கடவன். ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக வெளியில தான், சரிங்களா? ஓகே. ஆனா காலையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்டின் ரத்தம் எங்க வரையும் போய் தெளிக்கப்பட்டுச்சு? மகாபரிசு பரலோகம் வரையும் அது ஏற்றுக்கொள்ளப்படுது. ஆனா இது எங்க? ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக. தொடர்ந்து வாசிங்க. அங்கே வரையும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அந்த ரத்தம், சரிங்களா? தொடர்ந்து. கிடாரியை அவன் கண்களுக்கு முன்பாக ஒருவன் சுட்டரிக்க வேண்டும். அதன் தோலும் அதன் மாம்சமும் அதன் இரத்தமும் அதன் சாணியும் சுட்டரிக்க கடப்படும். எல்லாம் எதுவுமே மிச்சம் வைக்க கூடாது, எல்லாத்தையுமே என்ன பண்ணிடணும்? சுட்டரிக்கப்பட வேண்டும். அப்பொழுது ஆசாரியன் கேதுரு கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் எடுத்து கிடாரி எரிக்கப்படுகிற நெருப்பின் நடுவிலே போட கடவன். பின்பு ஆசாரியன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி அதன் பின்பு பாளையத்தில் பிரவேசிக்க கடவன். ஆசாரியன் பாளையத்துக்கு வெளியில நடக்கணும். இஸ்ரேல் ஜனங்கள் தங்கி இருக்கிற பாளையத்துல உள்ள நுழையிறாரு. இப்ப படிங்க. ஆசாரியன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டு இருப்பான். அதை சுட்டரித்தவனும் தன் வஸ்திரங்களை ஜலத்தில் தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி
சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டு இருப்பான். சுத்தமாய் இருக்கிற ஒருவன் அந்த கிடாரின் சாம்பலை வாரிக்கொண்டு பாளையத்திற்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொட்டி வைக்க கடவன். அது இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்காக தீட்டு கழிக்கும் ஜலத்துக்கென்று காத்து வைக்கப்பட வேண்டும். பாருங்க, இது எதுவரையும் காத்து வைக்கப்படும்னா தீட்டு கழிக்கும் ஜலத்துக்கென்று. இந்த தீட்டுங்கிற வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? அது வரையும் அப்படியே வச்சிருக்கணும். இது தொடர்ந்து படிங்க. இதுதான் யாருடைய பலின்னு அர்த்தம்னா முற்பிதாக்களுடைய பலி, சிவப்பு நீர் கிடாரி, சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. அந்த பாவத்தை பரிகரிக்கும் கிடாரியின் சாம்பலை வாரினவன் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன். அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். இது இஸ்ரவேல் புத்திரருக்கும் அவர்கள் நடுவிலே தங்குகிற அந்நியனுக்கும் நித்திய கட்டளையாய் இருப்பதாக. எல்லாருக்கும், இஸ்ரேலுக்கும் அந்நியருக்கும், அதாவது முழு மனு குலத்துக்கும் அர்த்தம். படிங்க. செத்து போனவனுடைய பிரேதத்தை தொட்டவன் 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பான். அவன் 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் தீட்டு கழிக்கும் ஜலத்தினால் தன்னை சுத்திகரிக்க கடவன். இத வச்சுதான் உண்மையிலே நம்ம வீட்டுல செத்தவங்களா இருந்தாங்கன்னா அவங்க அந்த அந்த சாம்பலுடைய தண்ணியில கரைச்சி தன்னை தீட்டு கழிச்சிட்டு வரணும் பாளையத்துக்கு வெளியில, சரிங்களா? இது இது எந்த இது கடாரி. கடாரின்னா என்னது? பெண்ணா ஆனா? ஓகே, புரிஞ்சிருச்சு. ஓகே, தொடர்ந்து. அவன் 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் தீட்டு கழிக்கும் ஜலத்தினால் தன்னை சுத்திகரிக்க கடவன். அப்பொழுது சுத்தமாவான். 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் தன்னை சுத்திகரியாமல் இருப்பானாகில் சுத்தமாகான். செத்தவனுடைய பிரேதத்தை தொட்டும் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளாதவன் கர்த்தரின் வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்துகிறான். அந்த ஆத்துமா இஸ்ரவேலில் இராமல் அறுப்புண்டு போவான். தீட்டு கழிக்கும் ஜலம் அவன் மேல் தெளிக்கப்படாததினால் அவன் தீட்டுப்பட்டிருப்பான். அவன் தீட்டு இன்னும் அவன் மேல் இருக்கும். கூடாரத்தில் ஒரு மனிதன் செத்தால் அதற்கு அடுத்த நியாயமாவது. ஓகே, இதெல்லாம் பிரமாணம். அதுக்குள்ள உள்ள அதிகமா போனா இதுல 2-3 விஷயத்தை பத்தியும் எடுத்துட்டு வந்துட்டு இந்த முற்பிதாக்களுடைய மகிமை எப்படி இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முயற்சி பண்ணலாம், சரிங்களா? நம்ம முயற்சி தான் பண்றோம், இதுதாங்கிறத உறுதியா நம்மளால சொல்ல முடியல, சரிங்களா? அதாவது நம்ம வீட்டுல யாராச்சும் செத்து இருந்தாங்கன்னா அந்த தீட்டு கழிக்கணும்னா இந்த கிடாரியினுடைய சாம்பலை எடுத்து தண்ணியில கலந்து 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் இது பண்ணிட்டு வரணும். அப்ப 3ஆம் நாள்ங்கிறது என்ன அடையாளத்தைப்படுத்துது, 7ஆம் நாள்ங்கிறது என்ன அடையாளப்படுத்துதுன்னா 4ஆம் நாள்ல தான் ஆண்டவர் மனுக்குலத்தை மீட்பதற்காக 4வது 1000 வருடத்துல தான் மனுஷனாக பிறந்தார். 4126 இல்ல 28ல பிறந்தார். ஆதாம் படைக்கப்பட்டதுல இருந்து 4128ஆவது வருடத்துல பிறந்தார். இது எத்தனாவது 1000 வருடம்? 4ஆம் 1000 வருடம். 3ஆம் 4000 வருடங்கள் முடிந்து 5வது 1000 வருடத்துல நம்முடைய ஆண்டவர் இந்த காரியத்திற்குரிய ஒரு விஷயத்துல வர்றார், சரிங்களா? அப்ப இந்த ஒரு காரியத்திற்குரிய இதுல கிறிஸ்துவினுடைய மரணத்துக்கு முன்பாக இவர்களுடைய காரியங்கள் நிறைவேறி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம், சரிங்களா? ஆனா இன்னொரு முறையும் தீட்டு கழியணும். 3ஆம் நாள் ஒண்ணு, இன்னொன்னு என்னது? 7ஆம் நாள்னா 1000 வருட அரசாட்சியினுடைய 7வது 1000 வருட அரசாட்சியினுடைய நிறைவு பகுதியில உலக ஜனங்கள் அவர்களுடைய தீட்டை சரி பண்ணிக்கிறதுக்கு இந்த 2 நாள்லையும் அவங்க பண்ணி தான் ஆகணும். ஒன்று 3ஆம் நாளுக்குரிய ஒரு தீட்டுங்கிற கழுவுறதுக்கு அது முற்பிதாக்களுக்கான ஒரு அடையாளமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம், அவர்கள் ஒரு ரட்சிப்பினுடைய தொகையாக எடுத்துக்கொள்ளலாம். 7ஆம் நாளுடைய இதுங்கிறது உலக ரட்சிப்புக்கான அந்த ஒரு காரியத்துல அந்த 7ஆம் நாள்ல உலக ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிற அந்த ஒரு இதுல 7ஆம் நாளுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய ரட்சிப்பு அந்த தீட்டு கழியுது, சரிங்களா? அப்படிங்கும் போதுதான் இப்போ ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க. லூக்கா 20ஆம் அதிகாரத்துல 35, 36, 37, 38. லூக்கா 20ஆம் அதிகாரம் வசனம் 34 முதல் 35 இருந்து மறுமையையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறதையும் அடைய பாத்திரனாக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதுமில்லை, பெண் கொடுப்பதுமில்லை. அவர்கள் இனி மறிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள் ஆனபடியினால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். அதனாலதான் திரள் கூட்டம் யாருன்னா தேவதூத தன்மைக்கு ஒப்பான அளவுல தேவ புத்திரர்களா இருப்பாங்க
அப்படின்னு சொல்லப்படுது. அன்றியும் மரித்தோர் எழுந்திருப்பார்கள் என்பதை மோசேயும் முட்செடியை பற்றி வாசகத்தில் காண்பித்திருக்கிறார். எப்படி எனில் கர்த்தரை ஆபிரகாமின் தேவன் என்றும் ஈசாக்கின் தேவன் என்றும் யாக்கோபின் தேவன் என்றும் சொல்லி இருக்கிறார். அவர் மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் அவருக்கு பிழைத்திருக்கிறார். எல்லாரும் அவருக்கு பிதாவுக்கு பிழைத்திருக்கிறார். எதனால? கிறிஸ்துவினுடைய மீட்கும் பொருள்னால எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்கிற அந்த பிழைப்புக்குள்ள வந்துட்டாங்க. ஆகையினால இது ஆபிரகாமின் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் அவங்க மரித்திருந்தும் அவர்கள் உயிரோடு தான் எழுந்திருக்க போறாங்கிறத அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக அவர்களுக்குரிய ஒரு மகிமையை இந்த இடத்துல சொல்லப்படுது. சரிங்களா? அது எப்படிப்பட்ட தேவனை பற்றிய சொல்லப்படுதுன்னா, ஆபிரகாமுக்கு தேவனும் ஈசாக்குக்கு தேவனும் யாக்கோப்புக்கு தேவன்கிற மகிமையான அந்த ஒரு நாமத்துக்கு ஒத்த தேவத்தன்மைக்கு யாரை குறிப்பிடப்படுகிறது? இந்த முற்பிதாக்களை குறிப்பிடப்படுகிறது. சாதாரண விஷயம் அல்ல. அவர்களுடைய மகிமை சாதாரண விஷயம் அல்ல. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்திலிருந்து வாசிங்க. 21 வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 21 12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாய் இருந்தது. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். நகரத்திற்கு வெளிச்சம். இது எப்பனாக்கி 1000 வருட அரசாட்சி ஆரம்பிச்சு சபை நிறைவடைந்து ஆல்மோஸ்ட் திரள் கூட்டமும் நிறைவடைந்த அந்த தன்மையை சொல்லப்படுது. படிங்க. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள். இது யார் இந்த ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள்? சரி, படிச்சுட்டே வாங்க. இந்த ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். அவர்களுக்கு ராஜாக்களும் இருக்கிறாங்க. அவங்க யாருங்கிறத நீங்க சொல்லணும். படிங்க. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு பாருங்க. அந்த பூமியில உள்ள ராஜாக்கள் மகிமையும் கனத்தையும் இந்த ஆலயத்துக்கு கொண்டு வருவாங்க. அந்த ராஜாக்கள் யார்? ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் யார் தெரியுமா? ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள். அதான் உலக ரட்சிப்பு, பொது ரட்சிப்புல உள்ள ஜனங்கள் 1000 வருட அரசாட்சியினுடைய நிறைவு பகுதியில். அந்த ராஜாக்கள் யார்? பூமியின் ராஜாக்கள். அவங்க தான். அவங்க மூலமாக தான் அந்த சிவப்பு கிடாரினுடைய இதுல அவங்களுடைய தீட்டெல்லாம் அவங்க சாம்பல்ல வந்த அந்த தண்ணீரை எடுத்து தீட்டு கழிச்சிட்டு தான் என்ன பண்ண முடியும்? எங்க வர முடியும்? உள்ள வர முடியும். அப்ப அவங்களுடைய பலிகளும் அங்கே அங்கீகரிக்கப்படுது. அவர்களுக்குரிய அந்த காரியமானது மீட்கும் பொருள் கொடுக்கறதுக்கு முன்னாடியே தங்களை தகுதிப்படுத்தவன் அவர்கள். அதுல கடைசி ஆள் யாருங்க? முற்பிதாக்கள்ல யோவான் ஸ்நானகன். ஆனா மீட்கும் பொருள் கொடுப்பதற்கு முன்பாக அவங்க தகுதி அடைஞ்சதுனால புதிய ஜீவனுக்கான அந்த மீட்கும் பொருளை தூரத்திலிருந்து கண்ணால பார்த்துட்டு, ஆனா அதை முழுவதும் விசுவாசித்து அந்த மீட்கும் பொருளுக்குள்ளாக நாங்கள் ஜீவனடைந்து வந்துருவோங்கிறதையும் நம்பி இருந்தாங்க. ஆக மீட்கும் பொருள் எப்படி என்னங்கிறது தெரியாது. ஆனா தூரத்திலிருந்து அதை கணித்து அவர்கள் அதுக்குள்ளாக அந்த விசுவாசத்துக்குள்ளாக வந்ததுனால அவர்கள் பூமிக்குரிய ராஜாக்களுக்குரிய மகிமையில பாளையத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய பாளையத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய தீட்டுக்களிய அப்படின்னா உலக ரட்சிப்புக்கு மற்ற ஏனைய இஸ்ரேல் ரட்சிப்புக்கு அவர்களுக்கான தீட்டு கழிவதற்கு யாருடைய சாம்பல் வேணும்? முற்பிதாக்களுடைய பலியின் உள்ள சர்வங்க அவங்களுடைய பலியினுடைய அந்த சாம்பல் வேணும். அது ஆனா பலிபீடத்துல சர்வங்கமா தகனிக்கப்படலை. அவங்களுடைய ஒவ்வொரு ஜீவியமும் தலை முதல் பாதம் வரை எல்லாமே உற்று நோக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஜீவியமாக இருந்தது தான் அந்த சாம்பல் அடையாளப்படுத்துது. அந்த சாம்பலின் தண்ணீரை கலந்து கொண்டு தான் உலக ஜனங்கள்லாம் அவங்க தீட்டை கழிச்சிட்டு உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. படிங்க. அதை தான் யார் கொண்டாட போறா? இந்த ராஜாக்கள் தான் அவங்கள வழி நடத்தி கொண்டாட போறாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, ஏனோக்கு, நோவா போன்ற, ஆபேல் போன்ற, யோவான் ஸ்நானகன் வரையும் உள்ள இந்த முற்பிதாக்கள் தான் உலக ஜனங்களை வழி நடத்தி கொண்டாட போறாங்க. அவங்களுடைய பலிகள் எல்லாம் தேவனுக்கிட்ட கொண்டாட போறாங்க. காணிக்கைகள்லாம் கொண்டாட போறாங்க. தொடர்ந்து வாசிங்க. அங்கே ராக்கால
வெளிச்சம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீட்டுள்ளதும் உலகத்தாருங்கிறது புரியுதுங்களா? திரள் கூட்டமா, முற்பிதாக்களா, முழு மனுக்குலத்தினுடைய அந்த ரட்சிப்பு, பொது ரட்சிப்பு, சபையெல்லாம் இல்ல. ஓகே, தொடர்ந்து. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்ப தீட்டு கழியறதுக்கான சாம்பல் இருக்கும், மீட்கும் பொருளுக்கான இது ஆலயத்துல இருக்கும். இதெல்லாம் அவங்க மீட்கும் பொருளை கண்டுபிடிச்சு அந்த தீட்டுக்குரிய அந்த சாம்பல்னால அவங்க மரணத்திலிருந்து விடுதலையாகி அவங்க அந்த ரட்சிப்படுவதற்காக அந்த கழிச்சிட்டுலாம் வந்தாங்கன்னாக்க அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தீட்டுப்பட்டவர்களாகவே பாளையத்துக்கு வெளியில அந்த நீதியை கற்றுக்கொள்ளாமல் மகத்துவத்தை கவனியாமல் போறவர்கள் இரண்டாம் மரணத்துல போவாங்க. அவர்கள் ஹைவேயில வரக்கூடிய ஒரு வாய்ப்புல தீட்டுப்பட்டவர்களா இருக்கிறவங்க உள்ளே பிரவேசிப்பதில்லைங்கிறத ஏசாயா 35 7-8 வசனத்திலையும் வாசிக்கிறோம். படிங்க. ஏசாயா 35 அதிகாரம் வசனம் 7-8. வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம் நீரூற்றுகளாகவும் வலுசிற்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். அங்கே ஹைவே பெரும்பாதையான ஒரு வழி இருக்கும். அது உலக ரட்சிப்புக்கான அந்த வழி. அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த தீட்டுள்ளவன் எவனும் அப்படின்னா அந்த சாம்பல்ல கரைச்சி அந்த தீட்டை கழிக்காதவன் எவனும் முற்பிதாக்களுக்குரிய அந்த ஒரு ஜீவியத்திற்குரிய அந்த அந்த பலிகளுக்குள்ளாக அவர்கள் அர்ப்பணிக்கப்பட்டு கிறிஸ்துவின் மீட்கும் பொருளுக்குள்ளாக ஜீவனடைந்து அவர்கள் வராத பட்சத்துல அவர்கள் தீட்டெல்லாம் கழிக்கப்படாது. அவர்கள் அதுல என்ன பண்ண மாட்டாங்க. தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. பேதைனா யாருங்க? முட்டாள். பேதை முட்டாள்னு யாரு சொல்லுது பைபிள்? தேவன் இல்லைன்னு சொன்ன பெரியார் முதற்கொண்டு கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரும் வந்துருவார் இந்த ரட்சிப்புல. சரிங்களா? ஆனா இந்த ரட்சிப்புக்குரிய காரியத்துல அதை கவனியாமல் போகிறவர்களுக்கு இரண்டாம் மரணம் இருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். திரும்ப வெளிப்படுத்தல் வந்துருங்க. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஓகே, ஆகவேதான் அவங்க உலக ஜனங்களுக்குரிய ரட்சிப்புல அந்த தீட்டுப்பட்டவர்கள் தீட்டை கழித்து விட்டால், அவர்கள் அந்த சாம்பலில் தீட்டை கழித்து விட்டால், மீட்கும் பொருளினுடைய காரியத்துக்குள்ளாக அவர்கள் உணர்ந்து விட்டால் அந்த ரட்சிப்பை அவர்களுக்கும் தேவன் கொடுக்க இருக்கிறார். சரிங்களா? ஓகே, ஆக இவ்வாறாக இந்த வகையான 4 வகையான உயிர்த்தெழுதலும் நடக்குது. இதற்கு மெயின் காரணமே யாருடைய உயிர்த்தெழுதல்? கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல். கிறிஸ்து நமக்காக மீட்கும் பொருளாகிய அவர் கிருபையினால் நாம் நீதிமானால ஆக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய மீட்கும் பொருளாகிய அவருடைய மரணத்தினால கிருபை உண்டாயிருக்குது. ஆக அவருடைய அடுத்தது என்னதுங்க? ரத்தத்தினால் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரத்தம் நம்ம இந்த சத்தியத்துக்குள்ள வந்த பிறகும், உலக ஜனங்களும் சரி அவங்க சத்தியத்துக்குள்ள வந்த பிறகும், திரள் கூட்டமா அவர்களுடைய சத்தியத்துல வந்த பிறகும் ரத்தத்தினால் கல்வி எடுக்கப்படுறதுன்னா இந்த சத்தியத்துக்குள்ள வந்த பிறகு செய்யக்கூடிய பாவங்களுக்கு அவர் ரத்தத்தினால் நாம் நீதிமானாக்கப்படுறோம். 2வது. 3வது அவருடைய எதுங்க? 1 அவருடைய இரக்கம், அதான் மீட்கும் பொருள். 2 அவருடைய ரத்தம். 3 அவருடைய உயிர்த்தெழுதலினால் நாம் என்ன ஆக்கப்படுறாங்க? நீதிமான் ஆக்கப்படுறோம். அப்ப அவருடைய உயிர்த்தெழுதல்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் இதுல இருக்கு. சரிங்களா? அப்ப இன்னொரு நீதிமானாக்கப்படுறதுக்கு என்னங்க முக்கியமானது? ஒண்ணு, விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுறோம். அப்ப இந்த சத்தியத்துக்குள்ளாக பரிசுத்தத்துக்குரிய அந்த நீதிமானாக்கப்படுறோம். இந்த 4 வகையில நம்ம நீதிமானாக்கப்படுறோம். இந்த 4 வகையான காரியத்தும் நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. 5வது ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? அதான் உயிர்த்தெழுதல் சொல்லியாச்சு. அவருடைய இரக்கம், கிருபை, அவருடைய அன்பினாலே மீட்கும் பொருளினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த விசுவாசத்தினால் அவருடைய சத்தியத்தினால் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரத்தம் இந்த சத்தியத்துக்குள்ள வந்த பிறகு நம்ம செய்கிற பாவத்துக்கு அவருடைய ரத்தத்தினால் கழுவி, யோவான் 1 அதிகாரம் 7வது வசனத்தின்படி அவர் ரத்த சகல பாவங்களையும் கழுவி நம்மளை நீதிமானாக்குது, சுத்திகரிக்கிறது. அடுத்தது அவருடைய உயிர்த்தெழுதல். சரிங்களா?
இப்போ இந்த உயிர்த்தெழுதல்னால நம்ம நீதிமானாக்கப்படுறோமா? இன்னொன்னு இருக்கு, அது என்னன்னு தெரியுமா? அதுதான் சொல்லியாச்சு, ஒன்னாவது அதானே, அதான் அன்பு இரக்கம் அதெல்லாம் சொல்லியாச்சு. கிரியை, இது நாளையும் தேவன் ரெடி பண்ணி வச்சிட்டார். கிறிஸ்து மீட்கும் பொருள், அவருடைய ரத்தம் ரெடியா இருக்கு கழுவ, அவர் உயிர்த்தெழுந்து ரெடியா இருக்கிறார். நாம் விசுவாசிக்கிறதுக்கு சத்தியமும் கொடுத்துட்டார். பேர் கிறிஸ்தவ மார்க்கத்தும் இருக்கிற மற்ற கிறிஸ்தவர்களுக்கு இந்த சத்தியம் இல்லை, அதை விசுவாசிக்கிறதுக்கான அந்த சத்தியத்தையும் கொடுத்துட்டாரு. 4 ரெடியா இருக்கு. 5வது யார் ரெடி ஆகணும்? எதுல ரெடி ஆகணும்? நற்கிரியையில. இதை செஞ்சிட்டீங்கன்னா நீங்க சபை. இதுல தெளிவில்லாம விசுவாசத்துல இருந்து தெளிவில்லாத கிரியை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அவருடைய ரத்தத்துல தெளிவா கழுவப்படலைன்னா திரள் கூட்டம் ஆயிருவீங்க. முற்றிலுமே நிராகரிச்சு, இதெல்லாம் தெரிஞ்சு முற்றிலுமே நிராகரிச்சீங்கன்னா 2ஆம் மரணத்துக்கு போயிருவீங்க. ஓகேங்களா? ஆக இந்த 4 விஷயத்தையும் நம்மளுக்கு வச்சுட்டு 5வது நம்மளை நீதிமானாக்குறதுக்கு சொல்லிட்டார். அதுலதான் உயிர்த்தெழுதலினாலே நாம எப்படி நீதிமானாக்கப்படுறோம். இப்ப அவர் மீட்கும் பொருள் கொடுத்தார், மாமிசத்துல மரிச்சதுல நம்மளுக்கு மீட்கும் பொருள் நித்திய ஜீவன். ரத்தம் நம்ம அதுக்கப்புறம் செய்யற பாவத்துக்காக கழுவப்படுதல். விசுவாசம் சத்தியத்துக்குள்ளாக நாம் நீதிமானாக்கப்படுறோம். அந்த சத்தியம் கேட்க கேட்க நம்ம பரிசுத்தமாகிறோம். உயிர்த்தெழுதல்ல எப்படி நீதிமான்? கிரியையினால நீதிமான் ஆகிறோம். நம்ம அவருக்கு சொன்ன சத்தியத்தின்படி வாழ்ந்தா நீதிமான். உயிர்த்தெழுதல்ல நம்ம எப்படி நீதிமான்? அவர் மரிச்சதுல நீதிமானுங்க, அவர் ரத்தம் சிந்தினதுல நீதிமானுங்க. புரியுதுங்களா? விசுவாசிக்கிறதுல வந்துடும். அது விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்குறீங்க. நான் கேட்கறது, அவர் உயிர்த்தெழுந்ததுனால நம்ம நீதிமான் எப்படி ஆக்கப்படுறோம்? ரொம்ப முக்கியமான ஒரு வேலை பண்ணியிருக்காருங்க இதுல, உயிர்த்தெழுந்ததுல. ஒருவேளை அவர் உயிர்த்தெழலன்னு வைங்க, அதுதான் விஷயம். நாம் நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழவில்லை. ஏன்? கிறிஸ்து தான் மீட்கும் பொருளை கொடுத்துட்டாரு. அது 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 வேணா இல்லாம போயிருக்கு. ஆனா மீட்கும் பொருள் மனுஷீக ஜீவனுக்கான அந்த உயிரை தான் கொடுத்துட்டாரு. மனுஷனா வந்திருக்கலாம், நம்ம புரியுதுங்களா? மனுஷனா வந்திருக்கலாம். ஆனாலும் நல்லா கவனிங்க, ஆனாலும் வந்திருக்கலாம் தான் சொல்றேன். ஆனாலும் அவர் உயிர்த்தெழுந்து மட்டும் போகலன்னா, போனவர் எங்க போனாரு? பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலத்துல போய் அவருடைய பலியின் காரியத்தையும் செலுத்திட்டு நம்மளுடைய பலியையும் கொண்டு போய் சேர்க்கிற பிரதான ஆசாரியரா போயிருக்கிறார். அந்த பிரதான ஆசாரியர் ஆரோனின் முறைமையில் அல்ல, நித்திய நித்திய ஆசாரியத்துவத்தினுடைய மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய ஆசாரியத்துவத்துக்குள்ள போயிருக்கிறார். அப்படி அவர் போகலன்னா அவர் தேவனுடைய கோபத்தை தணிக்கிறது யாருன்னு கேட்கிறேன். அப்படி அவர் போய் நம்மளுக்காக பரிந்து பேசலன்னா நம்முடைய பாவங்கள்லாம் எப்ப கழுவப்படும்? அப்படி அவர் போகலன்னா அப்பதானே அவர் சத்தியத்தின் ஆவியை கொடுத்து நம்ம இந்த விசுவாசத்துக்குள்ளேயே வர முடியும். அப்ப அவர் போக வேண்டியது, உயிர்த்தெழுந்து போக வேண்டியது ரொம்ப அவசியம். அப்பதான் பரிசுத்தாவி இந்த சத்தியம் கிடைக்கும். இந்த சத்தியத்துக்குள்ள விசுவாசிப்பீங்க. இந்த மீட்கும் பொருள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா பாவம் மன்னிப்பு அதுக்கப்புறம் ரத்தத்துல கழுவப்படுற அதெல்லாம் நம்மள்கிட்ட பரிந்து பேசுறவர் யாருங்க? அவர் உயிர்த்தெழுந்து போலன்னா எப்படி பரிந்து பேச முடியும்? மீட்கும் பொருள் பலிபீடத்திலே செலுத்தப்பட்டாச்சு. ஆனா அங்க போய் அங்கீகரிக்கிற அளவுக்கு நம்ம மகிமைப்படுத்துறதுக்கு, நம்மளையும் அந்த கனமகிமையில சேர்ப்பதற்கு, சத்தியத்தின் ஆவிக்குள்ளாக நம்மளை வழி நடத்துவதற்கு கொடுக்கப்பட்டது எதனாலதான் பார்த்தீங்கன்னா அவர் உயிர்த்தெழுந்ததுனால. புரியுதுங்களா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு உயிர்த்தெழுதலை தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு அற்புதமான திட்டம் வகுத்து இதை கொடுத்திருக்கிறார். திரும்ப ரோமர் 14ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனத்தை வாசிக்கலாம். 9, 10. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஓகே, நம்மளுடைய வாழ்க்கை அட்லீஸ்ட் இந்த 30 மடங்குன்னு சொல்றோம் இல்லையா, அதுல எஸ்டிமேஷன் 60, 100 நோக்கி இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான குறிக்கோள். நம்ம பார்டர்ல பாஸ் பண்றோம்னா திருத்துறவரு கரெக்டா தான் திருத்துவாரு. ஏதோ மிஸ் ஆகுதுன்னு வைங்க, கரெக்டா தான் திருத்துவாரு. அந்த 1 மார்க்ல போயிரும் இல்லையா? அதனால நம்ம எத்தனை மடங்கு இப்ப கொடுக்கறதுக்கு முயற்சியில வரணும்? 30. இப்ப நிலைமைக்கு 60 முயற்சி பண்ணுவோம். 60 வாங்கிட்டோம்னா 100லாம் இந்த 30 எடுத்தாலும் சரி 60 எடுத்தாலும் சரி, தேவன் என்ன பண்ணிடுறா 100 மடங்கு அவரு ஏத்துக்கிறாரு. இதே லூக்காவில் இந்த ஓமையை சொல்லும் பொழுது 100 அப்படின்னு தான் சொல்றாரு. கொஞ்சத்துல நீ இதா இருந்தீங்கன்னா 100 உன்னை ஆசீர்வதிக்கிறேன்ட்டாரு. அப்படின்னா நீ 30 மடங்கு நீ கொடுத்தீங்கன்னா போதும், உன்னை 100 மடங்கு ஆசீர்வாதத்துல கொண்டாடுறேன்ட்டாரு. புரியுதுங்களா? அப்ப அந்த 100 மடங்குங்கிறது யார் தான் பண்ணது? கிறிஸ்து மட்டும்தான்.
மிச்சம் இருக்கிற அந்த 1-2 மிஸ் ஆகுது இல்லையா, அதெல்லாம் தேவனே என்ன பண்ணிடுறாரு, 100 மடங்கா ஆக்கிடுறாரு. 100 மடங்கா ஆக்கல என்ன ஆக்கிய நம்ம என்ன ஆக முடியாது, சபையாலாம் ஆக முடியாது, கனமகிமை சாகாமைக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஆனா தேவன் நம்மள்ட்ட அட்லீஸ்ட் எவ்வளவுதான் எதிர்பார்க்கிறாரு, 30. அப்ப 30 பாஸ் பண்ணா போதுமா? ஏன்னா நிக்கிறேன்னு சொல்றவன் எப்ப வேணாலும் விழுவலாம். ஜெயிச்சிட்டேன் 30 மார்க் எடுத்துட்டேன்னு சொன்னாக்க எப்ப வேணாலும் ரீகரெக்ஷன் வந்தாலும் வரும். சரிங்களா? ரிசல்ட் வந்தவன பிறகு கூட என்ன வரலாம், நிக்கிறேன் என்று சொல்கிறவன் விழாதபடி. அப்ப ஓடி முடிச்சு நிக்கிறவங்களுக்கு சொல்லப்படுது, ஓட ஆரம்பிக்கிறவங்களுக்கு இல்ல. அப்ப நம்மளுடைய இலக்கு இப்ப 30 60? அப்போஸ்தலர்கள் 60. இப்ப சொல்லுங்க, 60 நோக்கி இருக்கணும். ஜஸ்ட் பார்டர் பாஸ் இல்ல. சரிங்களா? 60 மடங்கு பலன் கொடுக்கறதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கோ அது அத்தனையும் செஞ்சுனா 100 பலனை நம்மளுக்கு தேவன் என்ன பண்றாருங்க, கொடுக்கிறார். அதனால நம்ம வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி, இந்த வசனம் என்ன சொல்லுது, நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய இந்த 1,44,000 பேர் இருக்கிறதுக்கு நம்ம வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி சாவர வரையும் இந்த முதற் பலனின் கனிகளாக கிறிஸ்து போன்ற அந்த தன்மைக்கு தகுதி அடைகிறதற்கு நம்மளை நம்ம ஒப்பு கொடுக்கணுங்கிறதான் சொல்றாரு. அந்த விதைப்பவன் உவமையில லூக்காவில் சொல்லும்போது 8ஆம் அதிகாரம் 5லேருந்து விதை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்து மிதி உண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பாறை மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாதனால் உலர்ந்து வைத்து. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து 100 பலன் கொடுத்தது. 30 60 அப்படி நான் போட்டிருக்கு 100. ஆனா தேவன் அதை எப்படிதான் கவுண்ட் பண்ணிக்கிறாராம், 30 இருந்தாலும் 60 இருந்தாலும். முதலாவது ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், மற்றவைகள் எல்லாம் எவ்வளவு கொடுக்கப்படும், 100 கூட கொடுக்கப்படுங்கிறதா உண்மை வசனம். வசனத்துல நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப அந்த 100 மடங்காக தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். படிக்கலாம் அதிலே 15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அது உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே பாருங்க, உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவங்களா இருக்கிறார். அந்த பொறுமை நீடிய பொறுமையோடு ஆனா பலன் கொடுத்துரும். என்ன கொடுத்துடணும், எவ்வளவு கொடுக்கணும், இப்ப 100 மடங்கு கொடுத்துருவீங்களா, கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கலாம், இப்ப எவ்வளவு கொடுத்தா போதும், ஓகே, இதை ஒத்தி புரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? புரிஞ்சுக்கிட்டு இப்ப உங்கள் இருதயத்துல எந்த அளவுக்கு பலன் கொடுக்கணுங்கிறத நாம் செயல்படுத்தலாம். திரும்ப வந்துடலாம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நாம் வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் என்ன, இதுக்காகவே வாழ்றதெல்லாம் எதுக்குங்க, 30 மடங்குக்கு இல்லை, அதை கொஞ்சம் தாண்டி இன்னும் கொஞ்சம் 60 அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய வைராக்கியமான ஜீவியம். வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி இனிமே வாழ்வதெல்லாம் யாருக்காக மட்டும்தான், இந்த உயிர்த்தெழுதலுக்குரிய கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் நாள்ல, இந்த ஞாயிற்றுக்கிழமையில நம்ம ஒரு உறுதியான ஒரு முடிவு எடுக்கலாம். சரிங்களா? அவர் உயிர்த்தார், அவர் மரித்தார், எழுந்தார், பிழைத்து சதா காலத்திற்கும் உயிர்த்தெழுதல்ல பிழைத்திருக்கிறார். அப்படிங்கிறப்போ அதே தன்மையை அடைவதற்காக தான் நாம் வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி இனிமே வாழ்றதெல்லாம் யாருக்காக தான் வாழணும். திரும்ப படிங்க 8வது வசனத்தை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவுடைய நியாயஸ்தானத்திற்கு முன்பாக நிற்போமே. அப்ப யாரா இருந்தாலும் எல்லாரும் போய் அவருக்கு முன்னாடி போய் நிக்க போறவர்களா இருக்கிறதுனால நம்ம யாரையும் குறித்து நம்ம நியாயந்திருப்பதற்கு இப்ப முடியாது. ஆனா நியாயந்திருக்கு பட்டுட்டா அவனுடைய பலன் நிச்சயமாகவே வெளியரங்கமா இருக்கும்.
2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9, 10. ஆகவே இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்கள் ஆகிறதுக்கு நம்ம உயிரோட இருக்கிற வரையும் சரி, இல்ல சாவறதும் சரி, எதற்காக மட்டும் உயிரோட இருக்கணும், எதற்காக மட்டும் சாவணும்? வசனம் இப்ப படிச்சோம் 8. இருக்கும்படிக்கு அவருக்காகவே வாழ்ந்து அவருக்காகவே சாவும். தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்பற்றுவோம். தொடர்ந்து வாசிங்க இத. அது நிமித்தமே ஆ. 2 கொரிந்தியர் 5:9. ம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமான குடி இருந்தாலும் குடியிராமல் போனாலும்னா என்ன அர்த்தம்? பிரியமானவர்களை இல்லாட்டினாலும் செத்தாலும் அப்படின்னு அர்த்தம். அதே வசனம் தான் இங்கேயும் இருக்கு. சரிங்களா? நீங்க செத்தாலும் சரி, உயிரோட இருந்தாலும் சரி, இப்ப நீங்க என்னதான் நம்மளுடைய குறிக்கோள், நம்முடைய இலக்கு, நம்முடைய ஏம் அப்படிங்கிறது இனிமே என்னதான்? 29 மடங்கு தான். சரிங்களா? ஓகே, படிங்க. பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். சரிங்களா? அவர் 2ஆம் வருகையில வந்து நியாய தீர்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறதே இப்ப யாருக்கிட்ட தான்? தெளிவான சத்தியத்தையும் அதுல விசுவாசத்தையும், அந்த விசுவாசத்துக்குள்ளான மீட்கும் பொருள்ல ஜீவனையும், அந்த ஜீவனுக்குள்ளாக வாழும் பொழுது ஏதாச்சும் தப்பு செஞ்சனா பாவ மன்னிப்புக்காக ரத்தத்தையும், மேலும் பரிசுத்தாவியினுடைய வழிநடத்தலுக்காக உயிர்த்தெழுதலுக்குள்ளாகவும் பிரவேசித்து நம்மள்கிட்ட இந்த பலனை கிரியையாக எதிர்பார்க்கிறார். அதை செய்து முடிப்போம். வெற்றி சிறந்து முழு சபையாரும் இப்ப எங்க போலாம்? இப்போ எங்க போலாம்? அது கூட தயக்கமா பாப்பாங்கிற மாதிரி இருக்கு. சரிங்களா? தேவன் தாமே கிருபையோடு நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.